ஹலோ, நான் வந்து பிரவீன். நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக்கும். இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நோ அதர் இன்ட்ரொடக்ஷன்ஸ். நான் வந்து டைரக்ட்லி கொஸ்டின்லேக்கு போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 questions ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 questions to 3 questions IUPAC நேமிங் வரும். ஸோ the first question என்ன சொல்கிறோம் பார்ப்போம். Of the following compounds which has a wrong IUPAC. இதில் wrong option ஏதுன்னு கேட்குறாங்க. First question is an either. either நேமிங் எப்படி சொல்லுவோம்? இது வந்து ஒரு எஸ்டர். அந்த எஸ்டரோட நேமிங் வந்து ஆல்வேஸ் பேரண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும். சப்ஸ்டிட்யூவன்ட் ஆல்கஹால். ஸோ சொல்லும்போது சப்ஸ்டிட்யூவண்ட்டை முன்னாடி சொல்லணும். ஸோ யூ மஸ்ட் டாக் அபவுட் தி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் and name the parent. So first option வந்து acid வந்து butanoic acid, alcohol வந்து ethanol. சரிதானே? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆல்கஹால் பார்ட் வந்து இது ஈதைல். ஆனால் கார்பாக்சிலிக் ஆசிட்ல 4 கார்பன் ஆட்டம் இருக்குது. அது பென்சோயிக் ஆசிட். அந்த எஸ்டர் எப்படி சொல்லுவோம்? ஈதைல் பியூட்டனோயேட். புரியுதா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரி, ஓகே, கரெக்ட் ஆகும். ஆனால் செகண்ட் ஆப்ஷன்லேக்கு போகலாம். அது வந்து கீட்டோன். கீட்டோனில் வந்து 2 சைடுலையும் 2,4-டைமீதைல். ஆனால் அதில் பேரண்ட் வந்து CH3 CHCS3. கீட்டோனிக் குரூப் வந்து இங்கே இருக்குது, CHCS3 CS3. எங்கிருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாலும் சேம் தான். ஸோ கீட்டோன் எங்கே வருது? 3rd பொசிஷனில். 2nd and 4th பொசிஷனில் மீதைல் வருது. அப்போ பேர் என்ன ஆகும்? 2,4-டைமீதைல் 3-pentanone. கிளியர் தானே? இஸ் தட் கிளியர்? ஓகே. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன்லேக்கு போகலாம். அங்கே வந்து பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால். ஓகே, அந்த ஆல்கஹால் எங்கே இருக்குது பார்ப்போம். 2nd பொசிஷனில் இருக்குது. 3rd பொசிஷனில் மீதைல் இருக்குது. அப்போ நம்பரிங் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் குரூப்பில் சின்ன நம்பர் கிடைக்கணும். அப்போ 2 வந்து 2nd கார்பன் ஆட்டத்தில், 3 வந்து மீதைல் குரூப் இருக்கிற கார்பன் ஆட்டத்தில். ஸோ எப்படி சொல்லுவோம்? 3 மீதைல், பேரண்ட் வந்து 4 கார்பன் ஆட்டம், பியூட்டேன் 2 ஆல்னு சொல்லணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 மீதைல் 3 பியூட்டனால். ஸோ அது வந்து ராங் ஆப்ஷன். ஸோ அவர் கேட்டதும் அதுதான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அ ராங் IUPAC நேம் தான் கேட்டாங்க. அப்போது 3rd ஆப்ஷன் இஸ் த ராங் அண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 3. ஃபோர்த் ஆப்ஷனும் பார்க்கலாம். சி, 4th கொஸ்டின் வந்து ஒரு ஆல்டிஹைட். அந்த ஆல்டிஹைடுக்கு 4 கார்பன் ஆட்டம். ஆல்டிஹைடு என்ன ஃபங்க்ஷன் குரூப் தெரியுமா? டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப். அப்படி டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப் 4 என்ன இருக்குது? ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக் ஆசிடு, கார்பனைல் குளோரைடு, சைனைடு. அப்படி வந்தால் அந்த ஃபங்க்ஷன் குரூப்பு நம்பர் 1 தான். பொசிஷனல் ஐசோமரிசம் முடியாது. ஸோ அந்த பொசிஷன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லலாம்? பியூட்டனால்னு சொல்லலாம். அல்லாட்டி பியூட்டேன் 1 ஆல்னு சொல்லலாம். அப்படி தேவை கிடையாது.
இந்த டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப் பொசிஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் butanal. ஸோ our answer for the first question is 3. ஏன் தெரியுமா? அந்த கொஸ்டினில் ராங்காக ஐயூபிஎஸ்சி நேம் சொல்லியிருக்காங்க. அதானே கேட்டோம். ஸோ தி ஆன்சர் இஸ் 3. இஸ் தட் கிளியர்? யாராவது பேசுங்களேன். ஸ்ருதி, நான் வந்து ஆர்கானிக் பேசுகிறேன், நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் கேட்குறீங்க. ஆர் யூ டாக்கிங் அபவுட் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக்? ஸ்ருதி, நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஆர்கானிக் குறித்து எல்லா கொஸ்டின்ஸும் சொல்லுவேன். பார்க்கலாம். இன்னைக்கு முடியுന്നതും எல்லா ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் டைப்ஸும் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் ஆல். இதில் வந்து பயோமோலிக்யூல்ஸ் தான் விட்டு போயிடுச்சு. பாக்கி எல்லா சாப்டர்ஸ் பேசிக் ஆர்கானிக், ஹைட்ரோகார்பன்ஸு, ஹாலோஆல்கேன்ஸு, ஆல்கோல்ஸ், ஃபீனோல்ஸ், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் அமீன் சொல்லுவோம். ஓகே 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 ஸ்ருதி, நீங்கள் பாருங்களேன், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்போம் நீட்டில். ஸோ ட்ரை டு ஃபாலோ வெரி கீன்லி. உங்களுக்கு புரியுதான்னு நான் கேட்குறேன். கிவ் மீ எ கமெண்ட். மேபி என் தமிழ் ரொம்ப சரி கிடையாது, ஆனால் அது மாதிரி நான் பேசுகிறேன். ஓகே, செகண்ட் கொஸ்டினில் போலாமா? அதுவும் வந்து ஐயூபிஎஸ்சி தான். ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை தராங்க. அது வந்து ஒரு சைக்ளோ காம்பவுண்ட். இது யாரு? சைக்ளோஹெக்சேன். அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் OH, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் வந்தால் அந்த கார்பன் ஆட்டம் தான் 1 கொடுக்கணும், பிரைமரி ஃபங்க்ஷன் குரூப். தேர்ட் பொசிஷனில் 2 மீதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் கேட்குறாங்க இதுக்கு பேர் என்ன? ஸோ 1 நான் சொன்னேன், இந்த பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 1 கொடுக்கணும். ஸோ த தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் 2 மீதைல். அப்போ பேர் என்ன வரும்? 3,3-dimethyl cyclohexanol. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதான் பார்ப்போம். எஸ், இட் இஸ் 3,3-dimethyl 1-cyclohexanol. So 1. So the answer for the third question is 3. ஆனால் இந்த சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் வரும்போது அதுக்கு மேலே ஒரு டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப் வந்தால் அதில் நேமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பார்ப்போமே. இது ஓகே தானே? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் எப்படி தேர்ட் சாய்ஸ் வந்ததுன்னு புரியுது அல்ல? இஸ் இட் கிளியர்? So the answer for the second question is 3 because and the naming 1 for the carbon atom carrying the primary functional group and third position la vandu 2 methyl irukudhu. So 3,3-dimethyl 1-cyclohexanol. Is that clear? So next question la poram. Third question adu vandu IUPAC naming தான். அதுக்கு முன்னாடி சைக்ளோ ரிங்கில் ஒரு டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப் வந்தால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும். லைக் நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து சைக்ளோபென்டேன், அதுக்கு முகளில் ஒரு சைனைடு வந்தது. எப்படி பேர் சொல்வீங்க? சைக்ளோஹெக்சேன் சைனைடு சொல்ல முடியாது. சைனைடு வந்து ஐயூபிஎஸ்சி நேமிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சைனைடு அல்ல, ஆல்டிஹைடு அல்ல, கார்பாக்சிலிக் ஆசிட் அல்ல, கார்பனைல் குளோரைடு வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது இப்படி: சைக்ளோபென்டேன் 1 கார்போநைட்ரைல்னு சொல்லணும். 1 கார்போநைட்ரைல். ஆல்டிஹைடு வந்தால் கார்பால்டிஹைடு சொல்லணும். COH வந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். COCl வந்தால் கார்பனைல் குளோரைடு சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். CNக்கு பதிலா நான் ஆல்டிஹைடு கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோ.
என்ன பேர் சொல்வீங்க? சைக்ளோபென்டேன் 1 கார்பால்டிஹைடுன்னு சொல்வீங்க. புரியுதா? அது வந்து இந்த 4 ஃபங்க்ஷன் குரூப் மட்டும்தான் தேவை. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின்லேக்கு போகிறேன். தேர்ட் கொஸ்டின் வந்து சைக்ளோரிங் தான். அதுக்குள்ள ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் கேரிங் கார்பன் ஆட்டத்தில் ஹாலஜன் இருக்குது. அதுக்கு பிறகு புரோமின் வருது. ஸோ நம்ம குளோரின் கேரிங் கார்பன் ஆட்டத்துக்கு 1 கொடுக்கணும், டபுள் பாண்டுன்னு சின்ன நம்பர் கொடுக்கணும். ஆனால் ஸோ இப்படி நம்பரிங் கொடுக்கணும் 4, 5, 6. ஸோ அதுக்கு பேர் வந்து 3 புரோமோ. ஏன் தேர்ட் பொசிஷனில் புரோமோ வந்திருக்குது. 1 குளோரோ சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன். கிளியர்? ஸோ சைக்ளோ ரிங்கில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் புரோமின் இருக்குது, தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் குளோரின் இருக்குது, தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் புரோமின் இருக்குது. ஆனால் 1 குளோரின் கொடுத்தா அந்த டபுள் பாண்டுக்கும் குளோரின் கேரிங் கார்பனேட்டுக்கும் 1 கிடைக்கும். அப்போ 3 யார் கொடுக்கணும்? புரோமினுக்கு. அப்போ பேர் எப்படி சொல்வீங்க? 3 புரோமோ, பிகாஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். 1 குளோரோ சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன். இஸ் that clear? Is that clear? Hello Sudhi, is that clear? நான் சொல்ற புரியுது இல்ல? ஃபோர்த் கொஸ்டின்லேக்கு போலாமா? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு CS3 இருக்குது, CS3 CH CS3 இருக்குது, CS3C CS3 CS3 இருக்குது. அப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா? இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் கரெக்ட் ஆர்டர் சொல்லணும். இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் த எஃபெக்ட் காஸ்ட் பை 1 மீதாயில் குரூப். அப்போ அதில் 2 இருந்தால் அவனு தான் ஜாஸ்தி, 3 இருந்தாலோ அவனு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் இதில் டெர்ஷரி கிரேட்டர் தேன், செகண்டரி கிரேட்டர் தேன் பிரைமரி வரும். அதில் 4 சாய்ஸ் நோக்கு பாருங்களேன். டெர்ஷரி கிரேட்டர் தேன் செகண்டரி, ஸோ 4th கிடையாது. ஃபர்ஸ்ட் டெர்ஷரி வரும், செகண்ட் செகண்டரி வரும், தேர்ட் பிரைமரி வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். வாட் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட்? இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னன்னு கேட்கலாமா? இண்டக்டிவ் எஃபெக்ட்னா சார்ஜ் செப்பரேஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? சிக்மா எலக்ட்ரான்ஸ்ல ஷிஃப்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CS3 CH2 CH2 Cl. இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் தெரியுமா? குளோரின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அவன் என்ன பண்ணுவான்? இந்த கார்பனோட எலக்ட்ரானை புல் பண்ணுவான். அப்போ அந்த கார்பனோட சிக்மா எலக்ட்ரான்ஸ் குளோரின் கிட்ட போயிடும். அது வந்து டிரான்ஸ்ஃபர் கிடையாது, ஷிஃப்ட். ஆர்பிட்டல் விட்டு போகாது. அதனால கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் குளோரின் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் வரும். வலிக்கிறவனுக்கு மைனஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க, கொடுக்கிறவுக்கு ப்ளஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ கொடுத்தா எலக்ட்ரான் கொடுத்தால் ப்ளஸ் ஐ, வாங்கினா மைனஸ் ஐ. கொடுத்தா எலக்ட்ரான் டொனேட்டிங், வாங்கினா எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் வந்து மைனஸ் ஐ, கொடுக்கிறவன் வந்து ப்ளஸ் ஐ. ஓகேவா? ஸோ த ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் கொஸ்டின் இஸ் 2 பிகாஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் 3 ஆல்கைல் குரூப்ஸ் இருந்தால் மேக்ஸிமம், 2 இருந்தால் கொஞ்சம் லெஸ், லீஸ் ஃபார் CS3. அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட்.
ஆனா இந்த கொஸ்டின் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு கேட்டேன்னா உங்களுக்கு கைகிட்ட பென்சீன் இருக்குது, டொலுவீன் இருக்குது, ஈதால் பென்சீன் இருக்குது. அவர் கேட்பாங்க இண்டக்டிவ் எஃபெக்ட் ஈதால் குரூப் தான், ஆனா ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து டொலுவீனுக்கு. ஏன் தெரியுமா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்தா என்ன? பென்சீன்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், டொலுவீன்ல கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இன்டராக்ஷன் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். டொலுவீன்ல ஆல்பா ஹைட்ரஜன் 3 இருக்குது, ஈதால் பென்சீன்ல 2 தான் இருக்குது. சோ டொலுவீன் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஜாஸ்தி, ஈதால் பென்சீன் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் கம். ஈதால் பென்சீன் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஜாஸ்தி, ஆனா ஒரே சிஸ்டத்தில் இண்டக்டிவ் எஃபெக்டும் ஹைப்பர் கான்ஜுகேஷனும் வந்தா ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் ப்ரிஃபர் செய்யணும். ஆனா ஹைப்பர் கான்ஜுகேஷன் கம்ப்ளீட் சார்ஜ் தரும், இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்ஷியல் சார்ஜ் தான் தரும். இஸ் தட் கிளியர்? ஓகே. Fifth question. Fifth question, the correct order of increasing basic nature of the bases. ஆனா இது சொல்ற முன்னாடி நான் சொல்றேன், இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். பேசிக் ஸ்ட்ரெங்த் ஆஃப் amines வந்து in vapor phase or in non-polar solvent வந்தா you must understand that all aliphatic amines are more basic than ammonia. புரியுதா? amines வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாமே அமோனியாக்கால் ஜாஸ்தி பேசிக்கா இருக்கும். கேன் எனிவன் சே வை? ஏன்? பேசிக் ஸ்ட்ரெங்த் ஆஃப் amines tertiary greater than, secondary greater than, primary greater than ammonia. My question is, ஏன் primary secondary amines ammonia கால் ஜாஸ்தி ஏன் பேசிக் ஆயிடுது? can anyone comment? சொல்ல முடியுமா? Why are aliphatic amines more basic than ammonia? One word answer. Anyone? Please type. Please. தெரியாதா? The answer is inductive effect. So, in inductive effect, you must know one thing. என்ன தெரியுமா? plus I group இருந்தா basic strength ஏறிடும், minus I group இருந்தா basic strength less ஆயிடும். So tertiary amine கிட்ட 3 plus I group இருக்குது, secondary amine கிட்ட 2 plus I group இருக்குது, primary amine கிட்ட 1 plus I group இருக்குது, ammonia கிட்ட கிடையவே கிடையாது. அதனால basic strength வந்து tertiary greater than, secondary greater than, primary greater than ammonia. இந்த 4 ஃபேக்டர்ஸ்ல அனிலின் நான் சேர்த்தேன்னு வச்சுக்கோ. அனில் எங்க வைப்பீங்க? அனிலின் will be after ammonia. ஏன்? Second, about one word is that all aliphatic amines are more basic than ammonia. Second is that all aromatic amines are less basic than ammonia.
புரியுதா? So all aliphatic amines வந்து basic character ammonia கால் ஜாஸ்தி, aromatic இருந்தா கம்மி வரும். Can anyone say why aromatic amines are less basic than ammonia? One word answer. சுதி போயிட்டீங்களா? If you listen to this class, you are going to be getting maximum questions or marks in the coming NEET. So, the answer why aromatic amines are less basic is because அங்க வந்து benzene ring minus effect காட்டும். இப்போ என்ன சொன்னேன், minus I groups இருந்தா basic character கம்மியாயிடும். So, let us come to the fifth question. என்ன கேட்டாங்க, basic strength order என்ன? இங்க வந்து ammonia இருக்குது, primary amine இருக்குது, secondary amine இருக்குது. So, it is secondary, next is primary, and the last is ammonia. So, the answer is 1. Just inductive effect plus psi effect. Is that clear? Is that clear? So, the answer for the fifth question is A. Now, நம்ம வந்து resonating structures stability குறித்து சொல்றோம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு resonating structure இருக்குன்னு சொல்லுங்க, A and B. resonating structures வரைக்கும் போது atoms position change பண்ணக்கூடாது. ஏயும் பியும் ரெண்டு resonating structures இருந்தா first என்ன பார்க்கணும் தெரியுமா, அந்த resonating structuresல ஏதாவது atom incomplete octet இருந்தால் exist செய்யாது, unstable ஆக்கும். அப்படின்னு என்ன, ஹைட்ரஜன் வேலன்சி 1, 2 முடியாது, 0 முடியாது. ஆக்சிஜன் வேலன்சி 2, 3 முடியாது, 1 முடியாது. நைட்ரஜன் வேலன்சி 3, 4 முடியாது, 2 முடியாது. கார்பன் வேலன்சி 4, 5 முடியாது, 3 முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் resonating structure stability சொல்லுவாங்க. So, what is the rules to identify the stability of resonating structures? First point நான் சொன்ன என்ன தெரியுமா, atoms with incomplete octet. That is what I said. ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 2, நைட்ரஜனுக்கு 3, கார்பனுக்கு 4. ஆனா நைட்ரஜனுக்கு 4 வரலாம், ஆனா நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரணும். கார்பனுக்கு 5 வரலாம், கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரணும். கார்பனுக்கு 3 முடியும், ஆனா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரணும். Is that clear? Atom with incomplete octet will not exist. அந்த resonating structures unstable ஆக்கும். அது சரிதான், இதுல எல்லாத்திலுமே நைட்ரஜன் ஆக்சிஜன் வேலன்சி இஸ் கரெக்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல போயிடும். என்ன தெரியுமா, adjacent atoms கிட்ட இருக்குத ரொம்ப, நெக்ஸ்ட் ஆட்டம் ஏபி ஆட்டம், adjacent ஆட்டம்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வரக்கூடாது, நெகட்டிவ் சார்ஜும் வரக்கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின்ல ஏ சாய்ஸ்ல நைட்ரஜனும் நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டத்திலும் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி வரக்கூடாது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, adjacent atoms should not carry same charge. Is that clear? அப்போ first point என்ன, எல்லா ஆட்டத்துக்கும் octet கம்ப்ளீட் ஆயிருக்கணும். octet சரி கிடையாதுன்னா அன்ஸ்டேபிள். செகண்ட் பாயிண்ட், கிட்ட இருக்குதா ஆட்டங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வரக்கூடாது, நெகட்டிவ் சார்ஜும் வரக்கூடாது. அதனால நம்ம சொன்னோம் ஆன்சர் ஃபார் சிக்ஸ்த் கொஸ்டின் இஸ் ஏ. ஏன் தெரியுமா, கிட்ட இருக்குது நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் அது வரக்கூடாது, நெகட்டிவ் சார்ஜும் வரக்கூடாது. இது ரெண்டும் ஓகேன்னா தேர்ட் பாயிண்ட்ல போயிடணும். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, atoms with incomplete octet ஸ்டேபிள் கிடையாது, அன்ஸ்டேபிள், எக்ஸிஸ்ட் செய்ய முடியாது.
செகண்ட் வந்து அட்ஜசன்ட் ஆட்டங்களுக்கு ஒரே சார்ஜ் வரக்கூடாது, பாசிட்டிவ் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. இஸ் தட் கிளியர்? So my question is, what is the third point? தெரியலனா just take down எழுதுங்க. third point வந்து negative charge more electronegative atom மேல வரணும். நெகட்டிவ் சார்ஜ் ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேல வரணும். பாசிட்டிவ் வந்தா அன்ஸ்டேபிள். ஃபோர்த் சாய்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் must be on adjacent carbon atoms. Adjacent atoms. அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிட்ட இருந்தா ஸ்டேபிள், இப்படி போனா அன்ஸ்டேபிள். ஸோ கிட்ட இருந்தா ஸ்டேபிள், இப்படி போனா அன்ஸ்டேபிள். ഈ 4 പോയിന്റിലെ ആൻസർ கிடைக்கும். 1, ആറ്റങ്ങൾക്കെല്ലാം ഒക്ടറ്റ് വേണോ. 2, അഡ്ജസന്റ് ആറ്റങ്ങൾക്ക് ഒരേ ചാർജ് வரக்கூடாது. 3, നെഗറ്റീവ് ചാർജ് മോർ ഇലക്ട്രോനെഗറ്റീവ് ആറ്റം മേലെ വരണം. 4, പോസിറ്റീവ് നെഗറ്റീവ് കിட்ட இருக்கணும், இப்படி போனா அது அன்ஸ்டேபிள். So our answer for the 6th question is 1. ஏன் தெரியுமா? நைட்ரஜனுக்கும் கார்பனும் கிட்ட உள்ள ஆட்டம்ஸ், அதுக்கு ரெண்டுக்கும் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது, அதுകൊണ്ട് இட் இஸ் அன்ஸ்டேபிள். இஸ் தட் கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் 7. Again it's for amines. Can anyone give me the answer? 7th questionக்கு ஆன்சர் என்ன? 1, 2, 3, 4. Just comment please. யாருக்காவது தெரியுதா? 7th question வந்து ஆன்சர் என்ன? Can you give me the answer? இது வந்து லைவ் கிளாஸ், யாராவது பேசுங்களேன். தெரியுதா? So look, 7ல 1 aromatic தான், 2 secondary aromatic, 3 aromatic, ஆனால் 4 வந்து aliphatic. எப்படி தெரிஞ்சது? நைட்ரஜன் வந்து பென்சீன்ல டைரக்ட் அட்டாச் பண்ணிட்டீங்களா, அது அரோமேட்டிக். ஆனால் 4th சாய்ஸில் நைட்ரஜன் பென்சீன்ல டைரக்ட் கிடையாது. பென்சீன்ல உள்ள கார்பன் ஆட்டம், அதுக்கு மீதி அமீன்ஸ் வந்தா இது அலிஃபேட்டிக். நான் என்ன முன்னாடி சொன்னேன்? all aliphatic amines are more basic. So 4th choice வந்து aliphatic. அதனால 7th question answer வந்து aliphatic. அதனால அது வந்து strongest base. Is that clear? Okay. 8th question. The decreasing order of nucleophilicity. நான் ஒரு ட்ரிக் சொல்லட்டுமா? சி, ഇവിടെ இங்க வந்து 4 சாய்ஸ் இருக்குது. 1 acetate ion, 2 methoxy ion, 4 cyanide ion, and 4 is paramethyl sulfonic acid ion. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா, எல்லா நியூக்ளியோஃபைலுக்கும் H கொடுத்து ஆசிட் ஆக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எல்லா நியூக்ளியோஃபைலுக்கும் H கொடுக்கும், அப்போ ஆசிட் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஆசிட் ஸ்ட்ரெங்க்ல எழுதணும். ஸோ ஆசிட் ஸ்ட்ரெங்க் வந்து 4 greater than 1 greater than 3 greater than 2. இது வந்து acidic strength. அது நேர ஆப்போசிட் போடுங்க. ஸோ ஆப்போசிட் போட்டா கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ரெங்க் கிடைக்கும்.
அதுதான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்ட்ரென்த். அதுதான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்ட்ரென்த். ஸோ இங்க ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பி வரும் 2, செகண்ட் 3 வரும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் BCAD. ஸோ தி ஆன்சர் இஸ் 4. வேற எக்ஸாம்பிள் தரேன். சிம்பிள் எக்ஸாம்பிள். என்கிட்ட NH2 இருக்குது, OH இருக்குது, CS3 மைனஸ் இருக்குது, Cl மைனஸ் இருக்குது. மை கொஸ்டின் இஸ், இங்க ஸ்ட்ராங்கஸ்ட் நியூக்ளியோஃபைல் யாரு? நான் என்ன சொன்னேன், இதுல H போடுங்க, அப்போ ஆசிட் கிடைக்கும். ஆசிட் கிடைச்சது பிறகு ஆசிட் ஸ்ட்ரெங்க்ல போடணும். HCl greater than, water greater than, ammonia greater than methane. இது வந்து ஆசிட் ஸ்ட்ரெங்க். அது ஆப்போசிட் போடணும். சி ஒரு ஹைட்ரஜன் போக்கி. ஸோ அதுதான் ஆன்சர். இஸ் தட் கிளியர்? ரைட் தானே? ஆனால் நீங்கள் கேட்பீங்க, இந்த ஆசிட் ஸ்ட்ரெங்க் எப்படி தெரியும்? நான் சொல்றேன், நீங்க ரைட் பண்ணுங்க. ஓகே, எழுதுங்க, நான் சொல்றேன். இது ஓகே தானே? ஸோ ஆசிட் ஸ்ட்ரெங்க் காமன் ஆசிட்கள ஸ்ட்ரெங்க் படிக்கணும். நான் சொல்றேன், இட் இஸ் HClO4 greater than, H2SO4 greater than, HI greater than, HBr greater than, HCl greater than, HNO3 greater than, HF greater than, carboxylic acid greater than, hydrogen cyanide greater than, phenol greater than, methanol greater than, water greater than, alcohol greater than, acetylene greater than, ammonia greater than, methane. இது வந்து கம்ப்ளீட் ஆசிட் ஸ்ட்ரெங்க். இது படிச்சீங்கன்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இது எழுதணும். அப்போ இது வந்து ஆசிட் ஸ்ட்ரெங்க்னா நியூக்ளியோஃபிலிக் ஸ்ட்ரெங்க் எப்படி வரும்? இதுல எல்லாத்துமே H அழிச்சிடுங்க, மைனஸ் போடுங்க. ஸோ CS4 வந்து வீக்கஸ்ட் ஆசிட். அதுக்கு H போக்கிட்டு மைனஸ் சார்ஜ் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்போ நியூக்ளியோஃபிலிக் ஸ்ட்ரெங்க் இப்படி எழுதலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட், அப்படி முன்னாடி போடும். ஸோ இது எழுதி வைங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இதுதான். இது படிக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஆசிட்ல ஹாலஜன் இருக்குது. ஹாலஜன் கிடையாது, எக்ஸ். அதுக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும்னா எக்ஸ் என்ன ஆகணும்? இது இன்டைரக்ட்லி கேட்கறது. ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆசிட் குளோரைடு, ஆசிட் அன்ஹைட்ரைடு, ஆசிட் எஸ்டர் அண்ட் ஆசிட் அமைடு. ப்ளீஸ் ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க, this is the order of nucleophilic attack. Most reactive வந்து ROCL, least reactive வந்து amide. So order of reactivity இப்படி இருக்கும். அப்போ இது வந்து என்ன தெரியுமா? order of reactivity of acid derivatives.
that means most reactive acid chloride and least reactive acid amide. அது ஏன் எப்படி சொல்றீங்க? குளோரின் வந்து பெட்டர் லீவிங் குரூப், NH2 பெட்டர் லீவிங் குரூப் கிடையாது. குளோரின் பெட்டர் லீவிங் குரூப்னு ஏன் சொன்னீங்க? குளோரின் வந்து பெட்டர் லீவிங் குரூப். அது காரணம் என்ன? ஒரு பெட்டர் லீவிங் குரூப் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன் என்ன தெரியுமா? ஒன் வீக் கான்ஜுகேட் பேஸ் ஆகணும். ஹாலஜன்ஸ் வந்து வீக் கான்ஜுகேட் பேஸ். ஏன்? அவனோட ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங். ஆசிட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடும். ரெண்டு, ஒரு பெட்டர் லீவிங் குரூப் ரெண்டாமത്തെ கண்டிஷன் ஸ்ட்ராங்லி மைனஸ் ஐ ஆகணும். ஹாலஜன்ஸ் பீரியாடிக் டேபிளில் ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவ் ஜாஸ்தி உள்ள எலிமெண்ட். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங்லி மைனஸ் ஐ ஆகும். அதனால ஹாலஜன்ஸ் பெட்டர் லீவிங் குரூப் ஆயிடுச்சு. தெரியுதா? இஸ் தட் கிளியர்? ஸோ தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9 இஸ் Cl. யாருமே பேச மாட்டீங்களா? யாராவது டவுட் கேளுங்களேன். 9 கொஸ்டின் புரியுதா? இதுல என்னது டவுட் இருக்குதா? கேன் யூ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட்? ஸோ 10th கொஸ்டின்ல போயிடலாமா? 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Tenth question வந்து the following reaction is classified as. இங்க என்ன நடக்குது பார்க்கலாம். CH3CH2I. இது யாரு? CH3CH2I வந்து ஒரு aliphatic. அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் மட்டும்தான் இருக்குது. Saturated அப்படின்னா டபுள் போண்டோ ட்ரிபிள் போண்டோ கிடையாது, சிங்கிள் போண்டு மட்டும்தான் இருக்குது. கார்பன் ஹாலஜன் இருக்குனால அது வந்து போலார். ஸோ இந்த மாலிக்யூல் வந்து ஆலிஃபேட்டிக் சேச்சுரேட்டட் போலார் மாலிக்யூல். ஆலிஃபேட்டிக்னா என்ன? சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் செயின் உள்ள. சேச்சுரேட்டட் மீன்ஸ் சிங்கிள் பாண்ட் ஒன்லி. ஆலிஃபேட்டிக்னு சொன்னா ரிங் கிடையாது, ஸ்ட்ரெயிட் செயின். போலார்னா டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் உள்ள ஆட்டம் இருக்குது. அப்படி உள்ள ஆட்டங்கள் எல்லாம் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும். ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன ஆச்சு? இந்த மாலிக்யூலுக்கு KOHனா ரியாக்ட் பண்ணினா அந்த ஐக்கு பதில OH வந்துருச்சு. அந்த கொஸ்டின் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? It is nucleophilic substitution. So the answer for the 10th question is nucleophilic substitution. ஆனா உங்களுக்கு சங்கேதம் இருக்கும், லைக் electrophilic substitution யாருக்கு நடக்கும்? So remember aliphatic saturated polar molecule alkyl halideக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. அது எந்த டைப் ஆஃப் மாலிக்யூல் கிடைக்கும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து பென்சீனாய்டு காம்பவுண்ட்ஸ்க்கு நடக்கும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து பென்சீனாய்டு காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா பென்சீன் அண்ட் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ். பென்சீன் இருக்கணும். இந்த ரியாக்ஷன்ஸ்னு ஷார்ட் ஃபார்ம்ல ESR சொல்லுவாங்க, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பென்சீன்
chlorine FeCl3 dark condition. அப்போ என்ன ஆச்சு, பென்சீனில் ஹைட்ரஜன் கெட் சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் குளோரின், அப்போ குளோரோபென்சீன் கிடைக்கும். அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஆனால் இந்த ஆன்சர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஏன் வரல, அந்த நமக்கு தந்த மாலிக்யூல் ஆல்கைல் ஹைடைட், அங்கே பென்சீன் கிடையாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எலிமினேஷன். ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் நமக்கு உள்ளது 1 beta elimination. What is beta elimination? alkyl halideக்கு வந்து ஆல்கஹாலிக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஹைலைடு போகும் and you will get alkene. இதுதான் beta elimination. Is that clear? வேற ஏதாவது எலிமினேஷன் இருக்குதா? வேற ஏதாவது எலிமினேஷன் இருக்குதா? எஸ். ஆல்கஹாலுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா 443 கெல்வின்ல எத்தீன் கிடைக்கும். அதுவும் எலிமினேஷன் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸில் போயது HCl, செகண்ட் கேஸில் போயது வாட்டர் மாலிக்யூல். ஆனால் ரெண்டு எலிமினேஷன் தான். இனி நெக்ஸ்ட் சாய்ஸ் அடிஷன். எவ்வளோ டைப் ஆஃப் அடிஷன் யாருக்கு நடக்கும் தெரியுமா? பார்க்கலாமே. இப்போ நான் என்ன சொன்னேன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்கைல் ஹாலைடுக்கு, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து பென்சீனோய்டு காம்பவுண்டுக்கு, எலிமினேஷன் வந்து ஆல்கைல் ஹாலைடு ஆல்கஹாலிக் OH ஆல்கஹால் சல்ஃபியூரிக் ஆசிட். இன்னும் ஒரு சாய்ஸ் என்ன, அடிஷன். எந்த அடிஷன் யாருக்கு நடக்கும்? ரெண்டு டைப் ஆஃப் அடிஷன் இருக்குது, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். யாருக்கா தெரியுமா யாருக்கு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்கும், யாருக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும்? No one is talking here, no one is responding. யாராவது பேசுங்களேன், டைப் பண்ணுங்களேன். புரியுதா புரியுதா புரியலையா அப்படிலாம் சொல்லுங்க. My language is okay? Somebody is seeing this? See, there are many people watching this and no one is talking here. பயமா இருக்குதா? பயமெல்லாம் வேண்டாம். ஓகே, கம் டு த டாபிக். யாருக்கு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், யாருக்கு? ஸோ லெட் மீ கன்க்ளூட். ஆல்கைல் ஹாலைடு வந்து சேச்சுரேட்டட் ஆலிஃபாட்டிக் போலார் மாலிக்யூல், அவனோட ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பென்சீன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலிமினேஷன் நான் சொன்னேன், ஆல்கைல் ஹாலைடு ஆல்கஹாலிக் OH HCl போயிட்டு ஆல்கீன் பீட்டா எலிமினேஷன். ஆல்கஹால் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துனா வாட்டர் மாலிக்யூல் போயிட்டு ஆல்கீன் தரும். ஆனால் அடிஷன் ரியாக்ஷன் நான் சொன்னேன் ரெண்டு டைப்ல இருக்குது. ஒன் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பார்த்தா பயமா இருக்கும்னு, அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க பேசுங்க, ஓகே? என் தமிழ் சரி கிடையாதா? கொஞ்சம் ப்ராப்ளம் தான், நான் பேசுறேன்ல. கமான். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் யாருக்கு நடக்கும்? ஆல்கீன் அண்ட் ஆல்கைன். ஆல்கீன்னா எத்தீன், ப்ரோப்பீன், பியூட்டீன். ஆல்கைன்னா அசட்லீன், ப்ரோப்பைன், பியூட்டைன். இதுக்கு ரெண்டு பேரும் யாரு? தே ஆர் ஆலிஃபாட்டிக் unsaturated hydrocarbons. அப்போ aliphatic
unsaturated hydrocarbon na electrophilic addition. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். CH3 CH2 CH double bond CH2 plus HBr. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் வந்து இது? மார்கோனிகோவ் அடிஷன். அப்போ என்ன இந்த ரியாக்ஷனில் புரோமின் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கிட்ட போகும், ஹைட்ரஜன் மோர் நம்பர் கிட்ட போகும். அண்ட் திஸ் இஸ் மார்கோனிகோவ் அடிஷன், திஸ் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஓகேவா? ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். This is for whom? இது எந்த மாதிரி molecules-னு கிடைக்கும்? It is for aldehydes and ketones. Aldehydes and ketones-ന്റെ main reaction வந்து nucleophilic addition. Example சொல்லட்டுமா? ஒரு ஆல்டிஹைடு கிட்ட ஹைட்ரஜன் சயனைடு மிக்ஸ் பண்ணனா சயனோஹைட்ரன் கிடைக்கும். This is nucleophilic addition. அப்போ ஆல்டிஹைடு கீட்டோன் வந்து எந்த டைப் ஆஃப் molecule? Aliphatic, unsaturated, carbonyl compounds. அப்போ aliphatic unsaturated carbonyl compounds வந்து யாரு? Aldehydes and ketones. Okay, so these are the different type of reactions in organic chemistry. இப்போ organic chemistryல 4 main reactions இருக்குது. nucleophilic addition, electrophilic addition, nucleophilic substitution, electrophilic substitution. நம்ம வந்து இது எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், காமன் காம்பவுண்ட்ஸும் சொல்லிட்டேன். next question is about SN1. உங்களுக்கு SN1 என்ன தெரியுமா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் டைப் 1 or order 1. SN1 ரியாக்ஷனுக்கு கண்டிஷன்ஸ் என்ன? SN1 ரியாக்ஷன் யாருக்கு நடக்கும்? SN1 ரியாக்ஷன்ல இன்டர்மீடியட் என்ன தெரியுமா? SN1 ரியாக்ஷன் எந்த சாப்டரை சொல்றோம் தெரியுமா? alkyl halide and aryl halide. அங்க என்ன சொல்றாங்க? SN1 ரியாக்ஷன்னா அந்த ரியாக்ஷன் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு alkyl halide ன்னு சொல்லுவாங்க. ஆனா SN1 ரியாக்ஷன் 2 ஸ்டெப்ல தான் நடக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் formation of carbocation. SN1 reaction rate directly proportional to alkyl halide only. அதுதான் 1. ஒரு alkyl halide molecule மட்டும்தான் ரேட்னு directly proportional. நியூக்ளியோஃபைல் கிடையாது. அதுதான் 1. ஆனா அது வந்து 2 ஸ்டெப். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் formation of carbocation. So what? Order of reactivity ரொம்ப important. Order of reactivity வந்து எப்படி இருக்கணும்? tertiary greater than secondary greater than primary. அதான் இந்த question. What is the order of reactivity towards SN1? அப்ப இங்க வந்து A choice primary alkyl halide அது கிடையாது. Second choice secondary allyl அது வந்து highly stable. Third choice வந்து secondary. அப்ப secondary allyl வந்தால் what is allyl? இந்த double bond கிட்ட ஏழு கார்பன் ஆட்டம் இருக்குது, அங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் allyl. டபுள் பாண்ட் கிட்ட இருக்கிற கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் allyl. ஏன் தெரியுமா? CH2 டபுள் பாண்ட் CHல பிளஸ் வந்தால் வீனைல். வீனைல் ஹைலி அன்ஸ்டேபிள் ஆக்கும். புரியுதா? ஆனா இந்த டபுள் பாண்ட் கலிஞ்சு வர
கார்பன் ஆட்டத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தால் அலைல். அது வந்து ரெசனன்ஸ்னால ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இங்கே SN1 ரியாக்ஷனுக்கு தேவை டெர்ஷரி அல்ல செகண்டரி, லாஸ்ட்ல பிரைமரி. ஸோ இங்கே சாய்ஸில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பிரைமரி, செகண்ட் சாய்ஸ் அலைல் செகண்டரி, தேர்ட் சாய்ஸ் செகண்டரி. அப்போ ஆர்டர் எப்படி இருக்கும்? B greater than C greater than A. B greater than C greater than A 11th questionல A choice ஆகும். Is that clear? So SN1 reactionல என்னெல்லாம் பார்க்கணும்? அந்த 1 எங்கிருந்து வந்தது? ரேட் வந்து அங்கே இருக்க alkyl halideக்கு கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் 1. ஆனால் அது வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டன். கார்போகேட்டன் என்னதுனால ரியாக்ஷன் ஆர்டர் டெர்ஷரி செகண்டரி பிரைமரி. ஆனால் இங்கே டெர்ஷரி கிடையாது, 2 செகண்டரி இருக்குது. அதில் செகண்டரி பி சாய்ஸில் அலைல் ஆக்கும், செகண்டரி அண்ட் அலைல். தேர்ட் சாய்ஸ் செகண்டரி மட்டும்தான். ஓ செகண்டரி அலைல் மோர் ஸ்டேபிள் ஆயிருக்கும். ஸோ ஆர்டர் இஸ் பி கிரேட்டர் தென் சி கிரேட்டர் தென் ஏ. ஓகே தானா? ஸோ யூ ஃபாலோ மீ, கூட வாங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக. லாஸ்ட்ல ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ நாம் இப்போ சொன்னது 11th question. See the order of basicity. நான் சொன்னேன்ல, அது மீண்டும் வந்துடுச்சு. உங்கள்கிட்ட RCO மைனஸ் இருக்குது, CS3 மைனஸ் இருக்குது, R மைனஸ் இருக்குது, NH2 மைனஸ் இருக்குது. முன்னாடி நான் கொடுத்த எல்லாம் ஒரு ஆர்டர் ஆசிட்ஸ், இதில் வச்சு ஆன்சர் பண்ணலாம். சி இவிட அதெல்லாம் இங்கே இருக்குது. ஆசிட் இருக்குதா? எஸ். அசட்லீன் இருக்குதா? எஸ். மீதால் இருக்குதா? எஸ். அமோனியா இருக்குதா? எஸ். அது வச்சு நம்மளுக்கு ஆசிட் ஸ்ட்ரெங்த் எழுதலாம். ஸோ 12th questionல ஆசிட் ஸ்ட்ரெங்த் வந்து RCOOH இருக்குது, அசட்லீன் இருக்குது, RH இருக்குது, தட் இஸ் ஆல்கேன், அமோனியா இருக்குது. இது ஆர்டர் கரெக்ட்ல அசிடிக் ஸ்ட்ரெங்த் கேட்டா, அசிடிக் ஸ்ட்ரெங்த் கேட்டால் RCOH greater than CH triple bond CH greater than NS3 greater than RH. அதான் நான் எழுதி கொடுத்தேன் பாருங்களேன். RCOH அசட்லீன் அமோனியா மீதேன், சரிதானே? இங்க பாருங்க, இது வந்து கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ரெங்த் கேட்டீங்கன்னா எப்படி எழுதிங்க? R minus greater than NS2 minus greater than CH triple bond C minus greater than லாஸ்ட்ல யார் வரும்? மோஸ்ட் அசிடிக் வரும். அப்படி இங்க யார் இருக்காங்க? yes it is 4. சரிதானே? உல்டா போட்டிருக்காங்க, சைன் திருப்பி போட்டுக்கிறாங்க. so the answer is 4. இப்போ சரியா? is that clear? simple. okay, so 13th questionல போலாமா? சிம்பிள் தான். அது நான் சொன்னேன், ஒரு ஆசிடுக்கு அசிடிக் கேரக்டர் நான் பேசிக் கேரக்டர் கொடுக்க சொன்னேன். பிளஸ் ஐ குரூப் வந்தா பேசிக் கேரக்டர் ஏறிடும், மைனஸ் ஐ குரூப் வந்தா பேசிக் கேரக்டர் குறைஞ்சிடும். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து இங்க அது கேட்டிருக்காங்க ஆசிட் பத்தி. என்ன பேசிக் ஆப்போசிட் பேசணும், அவ்வளவுதான். என்ன தெரியுமா? ஒரு ஆசிடுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ குரூப். ஆனா அசிடிக் ஸ்ட்ரெங்த் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸ் ஐ குரூப். ஓகேவா? இனி நமக்கு பார்க்கலாம். 13 கொஸ்டின்ல 3 சாய்ஸ் தான் இருக்குது. அதுல which among the following is the correct choice ன்னு கேட்றாங்க. நமக்கு எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து CCl3COH greater than CHCl2COH greater than ClCH2COH. அது கரெக்ட் தானே? மைனஸ் ஐ இங்க 3 மைனஸ் ஐ இருக்குது. இங்க வந்து 2 மைனஸ் ஐ தான், இங்க வந்து 1 மைனஸ் ஐ தான். ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான்.
செகண்ட்ல பிளஸ் ஐ குரூப், அது சரிதான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல ஒரு பிளஸ் ஐ தான், ஆனா செகண்ட் சாய்ஸ்ல 2 பிளஸ் ஐ இருக்குது. தேர்ட் சாய்ஸ்ல 3 பிளஸ் ஐ இருக்குது. ஸோ அது சரிதான். ரீசன் என்னன்னா, பிளஸ் ஐ குரூப் வந்தா அசிடிக் கேரக்டர் குறைஞ்சிடும். இங்க வந்து ஒட்ட பிளஸ் ஐ குரூப், இங்க வந்து 2 பிளஸ் ஐ குரூப், இங்க வந்து 3. ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் அதுவும் கரெக்ட் தான். ஃப்ளூரின் குளோரின்னா, ஃப்ளூரின் தான் மோர் மைனஸ் ஐ, எலக்ட்ரான் புல்லிங் டெண்டன்சி ஃப்ளூரினுக்கு தான். குளோரின் கொஞ்சம் கம். ஏன் தெரியுமா? ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குளோரினேக்கால் ஜாஸ்தி. ஸோ இங்கே தந்த 3 சாய்ஸும் கரெக்ட் தான். தேர்ட் சாய்ஸ் ஏன் கரெக்ட்? தேர்ட் சாய்ஸில் 2 ஃப்ளூரின் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன்ல ஒரு ஃப்ளூரின், தேர்ட் ஒன்ல ஃப்ளூரின் கிடையாது, குளோரின். ஸோ தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் 1, 2 and 3 are correct. Any doubts? யாருமே பேச மாட்டாங்களே. I don't know why யார். You can talk in English. தமிழ்ல பேசுங்க, எனக்கு சொன்னா புரியும். நான் பதில் சொன்னா கொஞ்சம் பப்ப அடிப்பேன். நான் என்ன சின்ன நாளில் சென்னையில் தான் படித்தேன், அதனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் ஃப்ளூவெண்டாக வராத, பேசி சீலம் கிடையாதுல்ல. பட் ஐ லைக் தமிழ்நாடு. I love Tamil Nadu and I wish I was there. Okay, next பேசலாமா? 14th question சொல்றாங்க. இது வந்து பியூரிஃபிகேஷன் என்ற பாகம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பியூரிஃபிகேஷன் என்ற பாகம். இந்த லெஸ்ஸைங் ஸ்ட்ரெஸ் என்ன தெரியுமா? ஆர்கானிக் காம்பவுண்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நான் மாய்க்கிறேன், இதெல்லாம் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. லெஸ்ஸைங்ஸ் டெஸ்ட் என்ன? நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டில் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், புரோமின், அயோடின், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இவ்வளோதான். இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வருது. ஆனா இது அல்லாத எலிமெண்ட்ஸ் வராது. ஏன் தெரியுமா? கார்பன் ஹேஸ் கம்பேரபிள் electronegativity only with 8 elements. அதனால தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கோவலன்ட்லி பாண்டட்னு சொல்றாங்க. கம்பேரபிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்தா தான் கோவலன்ட் பாண்ட்ஸ் முடியும். ஆனா இந்த எலிமெண்ட்ஸ்ல டிடெக்ஷன்ல கார்பன் அண்ட் நைட்ரஜன் டைரக்ட்லி பண்ணிடலாம். கார்பன் டை ஆக்சைடு ஆக்கி லைம் வாட்டர் நாத்தோட பாஸ் பண்ணணும். பட் லைம் வாட்டர் மில்கி ஆயிடும், அப்ப கார்பன் இருக்குதுன்னு சொல்றான். എന്നാൽ ஹைட்ரஜன் வந்து வாட்டர் ஆக்கிடலாம், അതിനെ காப்பர் சல்ஃபேட் நாத்தோட கடத்தி விட்டால் அது ப்ளூ ஆயிடும். ஆனா பாக்கி எல்லா எலிமெண்ட்ஸ் எக்ஸெப்ட் ஆக்சிஜன் இந்த மெத்தட்ல முடியவே முடியாது. ஆக்சிஜன் cannot be detected by any methods. ஆனா பாக்கி குளோரின், புரோமின், அயோடின், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இது எல்லாமே லெஸ்ஸைங்ஸ் டெஸ்ட்ல தான் பண்ண முடியும். அது என்ன தெரியுமா? அதுல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்ல எடுக்கணும். பிறகு ஆர்கானிக் காம்பவுண்ட் வித் சோடியம் மிக்ஸ் ஆக்கி ஹீட் பண்ணணும். എന്നിട്ട് அது ஒரு பீக்கர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல போடணும். அது ஃபில்டர் பண்ணி தான் டெஸ்ட் செய்யணும். ஒன்ஸ் மோர், ஆர்கானிக் காம்பவுண்ட் சோடியம் ஹீட் பண்ணணும், வெள்ளத்தில் போடணும், அந்த வெள்ளம் ஃபில்டர் செய்து எடுக்கணும். அதுதான் லெஸ்ஸைங்ஸ் எக்ஸ்ட்ராக்ட். இப்படி ஏன் பண்ணீங்க? ஆனா இப்ப வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோவலன்ட்லி பாண்டட். லெஸ்ஸைங்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அது அயோனிக் ஆயிடும். ஏன் அயோனிக் ஆக்கணும்? ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆயிடும்.
அதில் கேட்க போகிற கொஸ்டின், உங்களுக்கு நைட்ரஜன் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராக்டில் சோடியம் சைனைடு வரும், அதில் ஃபெரசல்ஃபேட் அண்ட் H2SO4 ஆட் பண்ணால் ஒரு ப்ளூ காம்ப்ளெக்ஸ் வரும். இது 2 times ஆல்ரெடி கேட்டுட்டாங்க நீட்டில். ஆனால் இப்போ கேட்கும்போது தெரியாது. ஆனால் அவன் கேட்பான், இந்த காம்ப்ளெக்ஸுக்கு காம்போசிஷன் என்ன? Fe4 FeCN 6 times thrice. This is the Prussian blue precipitate. தெரியுதா? லெசைன்ஸ் டெஸ்டில் நைட்ரஜன் இருக்குதுன்னா அந்த நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபெரசல்ஃபேட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடும் எக்ஸ்ட்ராக்டிலேக்கு ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ப்ரஷன் ப்ளூ பிரசிபிடேட் கிட்டும். அது கூட காம்போசிஷன் இதான் கேட்டாங்க. வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் தி ப்ரஷன் ப்ளூ பிரசிபிடேட்? ஆனால் இந்த வாட்டி அதுக்கு பேர் கேட்டேன்னா ஃபெரிக் ஃபெரோ சைனைடுன்னு சொல்லணும். புரியுதா? அப்போ முன்னாடி காம்போசிஷன் கேட்டனா இப்பிராവശ്யம் அவன் பேர் கேட்டா எழுத தெரியணும். அந்த பர்ஷன் ப்ளூவோட காம்போசிஷன் வந்து Fe4 FeCN 6 times thrice. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஃபெரிக் ஃபெரோசைனைடு. ஞாபகம் இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஸ்ருதியாவது பேசுங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி சல்ஃபருக்கு டெஸ்ட் பண்ணணும். சல்ஃபர் ஆனா எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன காணும்? Na2S. அப்ப நீங்க வந்து சோடியம் நைட்ரோப்ரூசைடு Na2FeCN 5 times NO, that is sodium nitroprusside. அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயலட் precipitate கிடைக்கும். அப்ப இப்ப கேட்பாங்க அந்த வயலட் precipitate காம்போசிஷன் என்ன? So the answer is Na4 FeCN 5 times NOS. புரியுதா? ஆனா Na3 FeCN 6 times NOS அப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? Na4 5 NOS. அப்ப Na4 FeCN 5 times NOS எப்படி? How will you remember? 4 5 NOS. பாருங்களேன், Na4 CN5 NOS. settle. You won't forget, and that is the violet precipitate for the detection of sulfur. Okay, in the madri question you must look into this. Okay, now inga vandu 14th question enna kekrangala lessons test ile halogens test பண்ணும்போது concentrated HNO3 தேவையான்னு கேள்றாங்க. அப்படின்னா HNO3 என்ன பண்ணும்? அதான் கேக்குறாங்க. ஓகே, சோ அதுக்கு பதிலா என்ன சொல்லணும்னா இதெல்லாம் எழுதிட்டீங்களா இல்ல? சோ ஹாலஜன்ஸ்க்கு டெஸ்ட் என்னன்னுட்டா உங்க எக்ஸ்ட்ராக்டுக்கு என்ன இருக்குது? NaCl NaBr NaI இருக்கும். அதுல HNO3 ஆட் பண்ண பிறகு சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணணும். ஏன் தெரியுமா? HNO3 இருந்தா அது நைட்ரஜன் இல்ல சல்ஃபர் சிஸ்டத்துல இருந்தா அது வந்து இன்டர்ஃபியரிங் ராடிக்கல் ஆகும். யாரு? நைட்ரஜனும் சல்ஃபரும். அது இருக்கக்கூடாது. அதனால HNO3 யூஸ் பண்றோம். அப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் சைனைடு கேஸ் ஆயிட்டு எஸ்கேப் ஆயிடும். சல்ஃபர் H2S கேஸ் ஆகி எஸ்கேப் ஆயிடும். and that is the function of HNO3 here, and that is the question. எதுக்கு HNO3 யூஸ் பண்ணீங்க? to decompose Na2S and NaCN if present. அதுதான் ஆன்சர். சல்ஃபர் நைட்ரஜனும் ரிமூவ் ஆயிடணும். அதனால தான் HNO3 யூஸ் பண்ணீங்க.
வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் இந்த டாப்பிக்கில் ப்ராக்டிக்கல் கிளாஸில் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. லெஸ் ஐ டோன்ட் நோ விச் வெதர் யூ ஹவ் டன். டீச்சர் சொல்லுவாங்க HNO3 கான்சன்ட்ரேட் ஆடி பிறகு தான் என்ன அடியணும், சில்வர் நைட்ரேட் அடியணும். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் HNO3 here and that is about Lassigne's test. Okay, so let's move to the next question. Can anyone say, நான் சொல்றது புரியுதா? Hello, my dear students, can you comment whether what I am talking about is audible and you can understand? பேச மாட்டீங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ ஆன்சர் வந்து 14th கொஸ்டினுக்கு 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். அது சொல்ற முன்னாடி ஒரு காம்பவுண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ணணும்னா 2 கண்டிஷன்ஸ் தேவை. நம்பர் 1, அதுக்குள்ள ஒரு C டபுள் பாண்ட் C இருக்கணும். நம்பர் 2, அந்த each C must have 2 different atoms or groups. That is the condition for geometrical isomerism. That means புரோப்பீனுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பட்டுமோ, முடியுமா இல்லையா? முடியாதுங்க சொல்லுவாங்க. கியோ கி இது ரெண்டும் வந்து ஹைட்ரஜன், அது இதுக்கு நாட் ரெஸ்பாண்டிங். திஸ் இஸ் போத் ஆர் ஹைட்ரஜன். இங்க வந்து ஒன்னு A ஒன்னு B ஆயிடணும். ஆனா இஃப் யூ டாக்கிங் அபவுட் பியூட்டூயின் இட் வில் ஷோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஏன் தெரியுமா? நம்ம இதை எழுதினால் இப்படி இருக்கும். இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்ல? So this can. This is the condition to identify whether a compound can exhibit geometrical isomerism. So the answer, which of the following does not? சொல்ல முடியுமா? நான் இப்பதான் சொன்னேன். இங்க வந்து A choice already written butene முடியும். அவன் கேட்டா should not, does not show. இதெல்லாம் வளர சூக்ஷி. You must be very careful. Does கேட்டது என்ன? Does or does not? Your eye must be very sharp. It must be does not. Enough one answer கிடையாது. And the answer for the question is 2. Because இந்த மாதிரி ஒரு கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் or 2 வேலன்சி சேம் இருந்தா அந்த மாலிக்யூலுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் முடியாது. பாக்கி எல்லாமே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைது. ஓகே, ஆனா C டபுள் பாண்ட் C அல்லாத எக்ஸெப்ஷனலி மற்ற மாலிக்யூல்ஸ்க்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் முடியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? முடியும்னு சொல்லணும். அது எந்த மாலிக்யூல்னு கேட்டா 1 எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து எக்ஸெப்ஷனல் கேசஸ் கூட்டி பேசுறேன். அந்த எக்ஸெப்ஷனல் கேசஸ் வந்து 1 ஆக்சைன்ஸ். ஆக்சைன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆல்டிஹைடை ஹைட்ராக்சில் அமீனுமா ட்ரீட் பண்ணா ஆக்சைன்ஸ் கிடைக்கும். இந்த ஆக்சைன்ஸ்ல ஹைட்ரஜன் அண்ட் OH ஒரே பிளேன்ல இருந்தா அது சின் ஆக்சைன். அது வந்து டயகனலி ஆப்போசிட் போச்சுன்னா அது ஆன்டி ஆக்சைன். இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் தான். So one exception is oximes can exhibit geometrical isomerism. வேற எக்ஸாம்பிள் கேட்டேன்னா இது வந்து அசோபென்சீன். அங்க வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கிடையாது, நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆகும். அண்ட் இந்த பென்சீன் ரிங் ஒரே பிளேன்ல வந்தால் அகெயின் சின் அசோ காம்பவுண்ட்.
diagonally opposite வந்தால் anti. Another exception is that di-substituted cycloalkanes. என்ன சொல்வீங்க? Di-substituted cycloalkanes. இது வந்து cis 1,2-dimethyl cyclohexane. இதுக்கு trans வந்து opposite எழுதுனா போரும். And this is the trans one. அப்ப exceptionally எந்த moleculesக்கு geometrical isomerism முடியும்னா ஒன்னு oximes, ஒன்னு compounds, ஒன்னு di-substituted cycloalkanes. Understood-ஆ? ஓகேவா? Next questionக்கு போலாமா? அதும் வந்து I think we are going to talk about optical isomerism. அதுல கேட்டிருக்குது racemic mixture is formed by mixing. அது சொல்லணும்னா 2-3 டாபிக் சொல்லணும். சொல்லட்டுமா? ஓகே. So, geometrical isomerism once more, exceptionally, firstல நான் சொன்னேன் CC வேணும், double bond C வேணும், ஓரோ Cக்கு 2 valency. Exceptionally இது வந்து oximes, compounds, di-substituted cycloalkanes. Now வந்து optical isomerism குறித்து கொஞ்சம் பேசுறேன். Okay? What is optical isomerism? Optical isomerism என்ன? ஒரு molecule optical isomerism காணிக்கணும்னா அது plane polarized lightல deviation பண்ணணும். Direction deviate பண்ணணும். அப்ப optical isomerism வந்து can rotate plane polarized light. என்ன plane polarized light என்ன? இப்போ இங்க கிடைக்கிறத light வந்து will have particles vibrating in all directions. அது தேவை கிடையாது. அதை வந்து ஒரு நிக்கோல் பிரிசத்தினாத்தோட பாஸ் பண்ணணும். அப்போ புறத் emerging light one directionல மட்டும்தான் வைப்ரேட் பண்ணும். அതാണ് plane polarized light. நம்ம சப்ஸ்டன்ஸ் ஒரு சால்வென்ட்ல டிசால்வ் பண்ணி இதுக்குள்ள பாஸ் பண்ணணும். பொலாரிமீட்டர் உபயோகிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பொலாரிமீட்டர், இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அளக்கிற மெஷினுக்கு பேர் என்ன? பொலாரிமீட்டர். இது வந்து பொலாரிமீட்டர். அப்படி லைட் ரைட்ல டிவியேட் பண்ணா அது வந்து டெக்ஸ்ட்ரோ, லெஃப்ட்ல டிவியேட் பண்ணா அது லீவோ. அன்னு வச்சா அந்த மாலிக்யூல் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆஸ்பெக்ட். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ல போட்டு இது முடியாது, இது ஒரு எக்யூப்மெண்ட் உபயோகிச்சு கால்குலேட் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ், எந்த மாதிரி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு மாலிக்யூல் ஷோ பண்ணணும்னா அது டிஸ்சிமெட்ரிக்கலா இருக்கணும். டிஸ்சிமெட்ரிக்கல்னா என்ன? நோ elements of symmetry. அதுக்கு plane of symmetry, center of symmetry, axis symmetry கூடாது. It should not have any elements of symmetry. இது ஒன்றும் இந்த மாலிக்யூலுக்கு பாதகம் கிடையாது. இதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆகும். ஆனால் நம்ம சொல்லுவோம் ஒரு காம்பவுண்ட ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா அதுக்கு ஒரு கைரல் கார்பன் ஆட்டம் தேவை. கைரல் கார்பன் ஆட்டம் என்னன்னா அந்த கார்பன் ஆட்டத்துக்கு 4 வேலன்சிஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கணும். அதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியோட கண்டிஷன். ஓகேவா? இனி நம்ம வந்து 3 டேர்ம்ஸ் சொல்ல போறோம்.
enantiomers, diastereomers, racemic mixture. அதில் enantiomers வந்து A, B க்கு enantiomer னுன்னா A, B உடன் non superimposable mirror image relationship. அப்படின்னா என்ன சொல்றேன். இப்போ 2-butanol இது optically active ஆனு அப்படி ஏன் சொல்றேன், ஏன்னா இந்த கார்பன் வந்து கைரல், அப்ப இந்த molecule வந்து optically active. ஓகே, இது டார்டாரிக் ஆசிட், இதுக்கு வந்து மிரர் இமேஜ் இது ஆப்போசிட்டா எழுதுனா போரும் அந்த ஓரியன்டேஷன்ஸ். இப்படி ஒரு பேர் உங்ககிட்ட இருக்குதுன்னா they are non superimposable mirror image. That means they are enantiomers. So enantiomers na ஒரு pair of stereoisomers. இவ தமிழ்ல சம்பந்தம் என்னன்னா இவ ரெண்டும் நான் சூப்பர் மிரர் இமேஜஸ். அப்படின்னா என்ன தெரியுமா, பி அதுக்கு மிரர் இமேஜ் இப்படி தானே இருக்கும், இது இதுக்கு மேல வச்சா பி கிடையாதே, அதுதான் நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி. இப்போ இனான்சியோமர்ஸ் நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கும். இதுல ஒரு டெக்ஸ்ட்ரோ இருந்தா மற்றது லீவ் ஆயிடும். ஓகே, ஆனா டயாஸ்டீரியோமர்ஸ் வந்து ஸ்டீரியோஐசோமர்ஸ் தான், ஆனா மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது ரெண்டும் வந்து ஸ்டீரியோஐசோமர்ஸ் தான், ஆனா மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால இது வந்து டயாஸ்டீரியோமர்ஸ். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இனான்சியோமர்ஸ் மிக்ஸ் பண்ணா ரசமிக் மிக்சர் கிட்டும். ஏன் தெரியுமா, ஒன்று வந்து டெக்ஸ்ட்ரோ, ஒன்று வந்து லீவோ. 50 கிராம்ஸ் டெக்ஸ்ட்ரோ 50 கிராம்ஸ் லீவோ எடுத்து மிக்ஸ் பண்ணா அது ரசமிக் மிக்சர் ஆயிடும். அப்போ ரசமிக் மிக்சர்ல என்ன கிடைக்கும், ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் 2 enantiomeric pairs. அது மிக்ஸ் பண்ணா ரசமிக் மிக்சர். ஏன் தெரியுமா, அது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கேன்சல் ஆயிடும். ரசமிக் மிக்சரோட ஆப்டிக்கல் ஆக்டிவ் வந்து 0. ஸோ இந்த கொஸ்டின்ல ஆன்சர் என்ன, racemic mixture is formed by mixing 2 enantiomers with chiral carbonate. அதுதான் ஆன்சர். ஆனா diastereomers மிக்ஸ் பண்ணா racemic mixture கிடைக்காது. ஏன், அவ வந்து ஐசோமர்ஸ் தான், மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனா enantiomers ஐசோமர்ஸும் மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும். இஸ் தட் கிளியர்? So the answer to the 16th question is 4. Now enantiomers with chiral carbon atoms mix பண்ணா racemic mixture கிடைக்கும். Okay, ஏதாவது புரியலன்னா just comment me, I will respond. நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க சொல்லணும் இது புரியல அது புரியலன்னு சொன்னீங்கன்னா I will come back with the topic. Okay, just a minute. Okay, continue பண்ணலாமா? Okay, next one, identify the compound that exhibit tautomerism. Tautomerismனா என்ன? definition சொல்லட்டுமா? Tautomerismனா ஒரு காம்பவுண்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்னை எக்ஸிபிட் பண்ணும்.
ஆனால் அந்த ரெண்டு ஃபார்ம்ஸும் ஒரே சிஸ்டத்தில் இக்குலிபிரியத்தில் கோஎக்ஸிஸ்ட் செய்யும். இதுதான் டெஃபினிஷன். ஆனால் டெஃபினிஷனில் இருந்தும் இந்த ஆன்சருக்கு ஆன்சர் கிடைக்காது. அதனால கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டோமரிசம் தெரியணும். நமக்கு உள்ளது கீட்டோ ஈனோல் ஐசோமரிசம். டோட்டோமரிசம்னா கீட்டோ ஈனோல் ஐசோமரிசம். அதுக்கு தேவை 1 கார்பனைல் குரூப் தேவை, 2 ஆல்பா ஹைட்ரஜன் தேவை, 3 ஆல்பா கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆகும். These are the 3 conditions for tautomerism. அதனால formaldehyde, benzaldehyde, trimethyl acetaldehyde இந்த மாலிக்யூலுக்கு டோட்டோமரிசம் முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவருக்கு யாருக்குமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன்? என்ன இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்ட் அட்டாச் பண்ண கார்பன் ஆட்டம் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம், அதுக்கு ஹைட்ரஜன் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். அது பென்சால்டிஹைடு கிட்ட இல்லை, பென்சால்டிஹைடு ஃபார்மால்டிஹைடு ஆர் இந்த 3 மாலிக்யூல்ஸ் கிட்ட இல்லை. ஆனால் அசட்டோன் கிட்ட இருக்குது. இது வந்து கீட்டோ ஃபார்ம். அதுக்கு ஈனோல் ஃபார்ம் எப்படி வரைக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து இ டபுள் பாண்டுன்னு இங்கே கொண்டு வரணும், அதுக்கு பதிலாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு ஈனோல் ஃபார்ம் கிட்டும். ஈனோல் ஃபார்ம்னு என்ன? டபுள் பாண்ட் இருக்கிற ஆல்கஹால். இதுதான் கீட்டோ ஈனோல் ஐசோமரிசம். இப்படி டோட்டோமரிசம் 2 பியூட்டின்னு முடியாதே. ஏன்? கார்பனைல் குரூப் கிடையாது, லாக்டிக் ஆசிட்க்கு கிடையாது, ஆல்டிஹைடு கீட்டோன் அல்ல, 2 பென்டனோன். பார்க்கலாமே, 2 பென்டனோனுக்கு முடியும். ஏன்? நம்பர் 1 இது வந்து கார்பனைல் குரூப் தானே, இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் தானே, ஆல்ஃபா கார்பன் sp3 தானே, அதனால அதுக்கு டோட்டோமரிசம் முடியும். இஸ் தட் கிளியர்? So the answer to the 17th question is 3. Is that clear? Again we are going to the purification of organic compounds. So അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്ന Carius method ആണ്. So Carius method na nitrogen allade, carbon hydrogen allade, all the rest elements, chlorine, bromine, iodine, sulfur, phosphorus, oxygen are estimated by Carius method. இது வந்து simple matter. இந்த மெத்தட் எல்லாம் percentage of elements ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இக்குவேஷன் இருக்குது. அந்த இக்குவேஷன் எப்படி எழுதுமோ சொல்லட்டுமா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின்? அப்போ உனக்கு தெரியணும் இங்கே புரோமின் என்ன ஆக்கிது. ஸோ ஹியர் புரோமின் இஸ் கன்வெர்டட் டு சில்வர் புரோமைட். அது மட்டும் போதும். ஏன் தெரியுமா? பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின் இஸ் ஈக்குவல் டு atomic mass of bromine 80 into weight of AgBr into 100 divided by molecular mass of AgBr 108 plus 80 188 into weight of organic compound. This is the general equation. For example, if you want to find sulfur, you must know that sulfur is estimated as barium sulfate. அப்போ equation என்ன ஆயிடும்? Sulfur, atomic mass of sulfur 32 into weight of barium sulfate into 100 divided by 233 into weight of organic compound. This is a general equation. Just know the atomic mass and molecular mass
of the element in the compound. So in the question எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம். Percentage of bromine இப்படி இந்த equationல substitute பண்ணணும். So it is equal to 80 into weight of AgBr 0.12 into 100 divided by 188 into weight of organic compound. தந்திருக்குதே. It is 0.15. So I can just give you the approximate answer. 80 into 2 is 160. So this is almost 2 point something. 2.2. 2.3. 2.5 എന്ന് വെച്ചോ. ഏകദേശം. So your answer can be calculated simply by this. അപ്പോൾ ആൻസർ എത്ര കിട്ടും നോക്കിയേ. എല്ലാവരും ഒന്ന് കാൽക്കുലേറ്റ് ചെയ്തേ. അപ്പോൾ ഇവിടെ എന്താ ചെയ്യേണ്ടത്? 80 into 0.12 into 100 divided by 188. അപ്പോൾ ഏകദേശം 34 കിട്ടും. കാൽക്കുലേഷൻ ആണ്. അപ്പോൾ ഇത് 3, ഇത് 5. അപ്പോൾ you will get the answer as 34.04. So உங்களுக்கு எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சொல்லுங்க, நான் இக்குவேஷன் எழுதுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது புரிஞ்சது இல்லை? weight of bromine into weight of AgBr into 100 divided by molecular mass of AgBr into weight of organic compound. Okay. So next question. We'll just talk about the percentage of another element. For example, if you are asked to find out the percentage of carbon, equation எப்படி இருக்கும்? Percentage of carbon is equal to 12 into weight of carbon dioxide into 100 divided by 44 into weight of organic compound. This is a general equation. Is that clear? Okay. Phosphorus is estimated as Mg2P2O7. Now, percentage of phosphorus is equal to phosphorus in the atomic mass. Etra? 62. എന്തുകൊണ്ട് 62 എടുത്തു? Because phosphorus is 2 in number. Into weight of Mg2. What is Mg2P2O7? Magnesium pyrophosphate. Into 100 divided by 222 into weight of organic compound. Is that clear? This is how you can find out or estimate different elements by different Carius method. Okay. So next question is again percentage of carbon. So we just wrote down the method. So the 19th question is done like this. In the 19th question, an organic compound gave, so the mass of carbon dioxide is 0.4655. The mass of the organic compound, weight of organic compound is 0.2155. You are asked to find out the percentage of carbon. So the answer is 12 into weight of carbon dioxide into 100 divided by 44 into weight of organic compound. This was the equation I wrote. Appadi edina 12 into weight of carbon dioxide 0.4655 into 100 divided by 44 into 0.2115.
0.4, 0.2 ആയിട്ട് എടുത്താൽ മതി. So you can take it as 12 into 0.4 into 100 divided by 44 into 0.2. So this can be taken as 4 and 2. So this is 6. This is 11. Or somewhat like it is in between 50 and 60. So the answer is 60.03. So the answer is 3. You can just do some approximations. The answer don't go for complete calculation. Complete calculate panna number samayam jumma waste adu. Okay? So next question like poilama. Again Lessing's test da varudhe. My question is 20th question. In 20th question, a compound which does not give positive Lessing's test for nitrogen. Nitrogen test aganumna adu sodium cyanide agidum. Sodium cyanide na carbon and nitrogen theva. Ana urea contains carbon and nitrogen because the formula for urea is NH2CONH2. Hydrazine la nitrogen irukkudu ana carbon kadayadu. So answer வந்து hydrazine ஆகும். So ஒரு வாட்டி கூட சொல்றேன், சோடியம்க்கு டெஸ்ட் பண்ணணும்னா அது சோடியம் சயனைடு ஆயிடணும். சோடியம் சயனைடு ஆயிடணும்னா கார்பன் அண்ட் நைட்ரஜன் வேணும். ஆனா ஹைட்ரசீன்ல கார்பன் கிடையாது, நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அதனால லெசைன்ஸ் டெஸ்ட்ல இந்த மாலிக்யூல்ல டெஸ்ட் கிடைக்காது. பாக்கி யூரியா, அசோ, பென்சீன், ஃபீனைல், ஹைட்ரசின் இதில் எல்லாத்துலேயும் நைட்ரஜனும் கார்பனும் இருக்குது. ஆனால் ஹைட்ரசீனில் ஹைட்ராக்சில் அமீன்லையும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்துன்னா யூ கேன் சே தட் தே ஆர் தி ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் Next question 21. Which statement are not correct for alkanes? You know what are alkanes? Alkanes வந்து aliphatic, saturated hydrocarbon. It all has only carbon-carbon single bonds. It has only carbon-carbon hydrogen single bond, and the bond angle between carbon is 109 degree 28 minutes. இது மட்டும் போதாது. இது மட்டும் பார்த்தா போதும். All CH and CC bonds have 1.12 and 1.54. Correct ആണ്. All bond angles are tetrahedral. Correct ആണ്. The CC bonds is linear and not zigzag. That's wrong. In alkanes, the bonds are like this, zigzag for better stability. So it is not linear. So under option wrong. So all alkanes can exhibit all isomerism? No. Alkanes can exhibit only chain isomerism. In structural isomerism, alkanes can exhibit only chain. ஏன் பொசிஷன் முடியாது, டபுள் பாண்டோ ஃபங்க்ஷன் குரூப்போ இல்லை. ஏன் ஃபங்க்ஷன் முடியாது, ஃபங்க்ஷன் குரூப் கிடையாது. ஏன் மெட்டாமர்ஸோ இல்லை, நோ ஐசோமர்ஸ், நோ ஃபங்க்ஷன் குரூப், நோ பைவேலன்ட் ஃபங்க்ஷன் குரூப். டாட்டோமரிசம் கிடையாது, ஏன்னா ஃபங்க்ஷன் குரூப் கிடையாது. ஸோ alkanes can exhibit only chain isomers and structural isomerism. So answers A and B are correct. நான் சொல்லிட்டேன், carbon-carbon hydrogen bond, carbon-hydrogen bond is 1.12 and carbon-carbon bond is 1.54 angstrom. The bond angle between carbon atoms is 109 degree 28 minutes. Is that clear? Okay. Next question. Decolorization of alkaline KMnO4 is used for a test of. See, don't forget, in the dilute KMnO4 ku பேர் என்ன தெரியுமா? It's called Bayer's reagent. Bayer's reagent, bromine water and bromine in CCl4
are the three reagents for test for unsaturation. அப்படின்னா என்ன, ஒரு மாலிக்யூல்ல டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்குதுன்னா இந்த ரியேஜன்ஸ் போட்டால் டைல்யூட் கெமினோஃபோர் பிங்க் கலர் போயிடும், புரோமின் வாட்டர் எல்லோ கலர் போயிடும், புரோமின் அண்ட் CCR4 எல்லோ கலர் போயிடும், HBr ரிலீஸ் ஆகும். இது பென்சீனுக்கு பாதகம் கிடையாது. ஸோ டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன் மீன்ஸ் double bond and triply bonded compounds will decolorize dilute KMnO4 known as Bayer's reagent, will decolorize bromine water and bromine and CCl4. So don't forget these three reagents. Unsaturation இருக்குதா இல்லையான்னு எப்படி பாப்பீங்க, இந்த மூணு reagents போட்டா போதும். Okay, so next question. So the answer is olefinic and acetylenic hydrocarbons. Olefin means double bond, acetylenic means triple bond. Olefinic means double bond, triple bond means acetylenic hydrocarbon. Triply bonded carbon atom alkyne, doubly bonded carbon atom alkene. Is that clear? Okay. 23. On mixing a certain alkane with chlorine and irradiation with ultraviolet radiation, it forms only one monochloro derivative. பார்க்கலாமே, isopentene. இதுதான் isopentene. Isopentene chlorinate பண்ணினா 1, 2, 3, 4 different monochloro derivatives undagum. So that is not the answer. 1 chloro, 2 chloro, 3 chloro, and there are 4 different monochloro derivatives. Second option is neopentene. This is neopentene. அதுதான் ஆன்சர். ஏன் தெரியுமா, இங்கே குளோரின் கொடுத்தாலும் இங்கே கொடுத்தாலும் இங்கே கொடுத்தாலும் இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான். இங்கே கொடுத்தா என்ன ஆயிடும், அதுதான் same for all. So neopentane on monochlorination gives you only one single monochloro derivative. Is that clear? Propane. Propaneக்கு 1, 2 முடியும். Pentane Penteneக்கு 1, 2, 3 முடியும். So the answer for question number 23 is 2. 23 is 2. Okay, so we are going to the 24th question. Okay. 24th question, which among the following has the minimum boiling point? ஞாபகத்தை வச்சுக்கோ, பாயிலிங் பாயிண்ட் டிபெண்ட் பண்றது 4 கேரக்டர்ஸ்னு. இதெல்லாம் தெரியுமா? பாயிலிங் பாயிண்ட் வந்து directly proportional to molecular mass. அப்படி molecular mass எல்லாருக்குமே ஒண்ணுதான்னா inversely proportional to branching. branching ஏறிட்டா boiling point கம்மி ஆயிடும். ஏன் தெரியுமா? branching ஏறினா surface area குறைஞ்சிடும். surface area குறைஞ்சினா boiling point குறைஞ்சிடும். இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சுன்னா boiling point directly proportional to intermolecular hydrogen bonding. அது சேம் ஆயிடுச்சுன்னா directly proportional to polarity.
இது ரொம்ப முக்கியம். இது 4ல நின்றுடும். எந்த கொஸ்டின் இந்த 4 பாயிண்ட்ஸ்ல சொல்லிடலாம். ஸோ இங்க உங்களுக்கு 24th கொஸ்டின்ல N பியூட்டேன் இருக்குது, 1 பியூட்டேன் இருக்குது, ஐசோ பியூட்டீன் இருக்குது. ഇവിടെ ஐசோ பியூட்டீனுக்கு என்ன பிரான்ச் இருக்குது. பிரான்ச் இருந்தா பாயிலிங் பாயிண்ட் குறைஞ்சிடும். ஸோ தி ஆன்சர் இஸ் 4. கிளியர்? ஏன் நான் சொன்னேன்ல, branching is inversely proportional to boiling point. அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் வந்தா branching வந்துனா பாயிலிங் பாயிண்ட் குறைஞ்சிடும். So the answer for question number 24 is isobutene. Next question. The dehydration of alcohols to alkenes by heating with concentrated sulfuric acid. So let us talk about அந்த ப்ராசஸுக்கு மெக்கானிசம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு ஆல்கஹால் இருக்குதுன்னு நினச்சிக்கோ. அதை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடுமாய் ட்ரீட் பண்ணிங்கன்னு வச்சா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இதுக்கு ஒரு புரோட்டான் கொடுத்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த ஆல்கஹாலுக்கு புரோட்டான் கொடுத்துடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை வந்து என்ன சொல்வீங்க, புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்வீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த புரோட்டோனேட்டட் ஆல்கஹால் அன்ஸ்டேபிள் ஆகிறதுனால அது ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகிடும். அப்போ கார்போகேட்டன் கிடச்சிடும். அதுக்கு பீட்டா எலிமினேஷன் நடந்ததுன்னா ஒரு புரோட்டான் போய் அல்கீன் கிடைக்கும். இதுதான் மெக்கானிசம் ஃபார் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். புரியுதா? ஸோ என்ன கொஸ்டின் இங்க, இனிஷியல் ஸ்டெப் வந்து என்னது, புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால் மாலிக்யூல் இஸ் தி ஆன்சர். புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால் மாலிக்யூல். 25th question. Is that clear? Is someone watching this? இது பார்க்குறீங்களா? ஏதாவது சொல்லுங்களேன். அதை ஜஸ்ட் ஸ்கிப் இது போயிட்டீங்களா? புரியுதா நான் சொல்றது? ஓகே, 26th question பேசுறேன். Reaction of one molecule of HBr with one molecule of 1,3-butadiene at high temperature. What is 1,3-butadiene? இதுதான். இங்க டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரிக்கு மேல, அப்ப ஹீட் ரொம்ப ஜாஸ்தி, ஹை டெம்பரேச்சர் ஆகும். அப்ப வந்து இப்படி டீலோக்கலைசேஷன் நடக்கும். அப்போ உங்க வந்து சார்ஜ் செப்பரேஷன் இப்படி இருக்கும். டபுள் பாண்டுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்க இப்படி கிடைச்சது. இவக்கே HBr ஆட் பண்ணா HBr வந்து பிளஸ் மைனஸ், அப்ப இந்த மைனஸ் Br பிளஸ் கிட்ட போயிடும். அப்ப என்ன ஆச்சு, ஹை டெம்பரேச்சர்னால இந்த ரெண்டு டபுள் பாண்டும் டீலோக்கலைஸ் ஆயிடுச்சு. இந்த கார்பன் ஆட்டம் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ், அதனால அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த கார்பன் ஆட்டத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிட்டி, ஸோ இட் இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் HBr ஆட் பண்ணா இந்த மைனஸ் இந்த பிளஸ் கிட்ட போகும், இப்படி ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஆனால் அது ஹை டெம்பரேச்சர் நடத்தினால அது தெர்மோடைனமிக்கலி ஸ்டெபிளைஸ்ட். ஸோ ஹை டெம்பரேச்சரில் ப்ராடக்ட் கிடச்சிருந்தா தெர்மோடைனமிக்கலி ஸ்டெபிளைஸ்ட், லோ டெம்பரேச்சரில் ஆன்சர் கிடச்சிருந்தா கைனட்டிக்கலி ஸ்டெபிளைஸ்ட். இனி ஆன்சர் தெரியலாமே. இது வந்து 1-bromobutene அண்டர் தெர்மோடைனமிக்கல் கண்டிஷன்ஸ். வை? ஹை டெம்பரேச்சரில் நடந்தால் தெர்மோடைனமிக்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து 1-bromobutene.
ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து 1,4 அடக்ட் அப்படியெல்லாம் தேவை கிடையாது. இது வந்து கான்ஜுகேட்டட் டைன். கான்ஜுகேட்டட் டைனுக்கு ஹை டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா 2 பாண்டும் டீலோக்கலைஸ் ஆகிடும். ஹை டெம்பரேச்சர் நடந்ததுனால இது தெர்மோடைனமிக்கலி ஸ்டெபிலைஸ்ட். Is that clear? Okay. Next one, the 27. Twenty-seventh question வந்து statement question தான். Of all the conformation of ethane, the staggered form has the least torsional strain because it is more stable. Eclipsed form has maximum torsional strain. That is why it is less stable. So that statement is correct. Rotation about carbon-carbon single bond in almost free. Adum ശരി തന്നെ. This is the condition for conformational isomerism. So conformational isomerism ஏன் வருதுன்னு தெரியுமா? Conformational isomerism வந்து free rotation along the carbon-carbon single bond வருது. இது வந்து CS3 ன்னு வெச்சுக்கோங்க. இது வந்து single bond. இது வந்து eclipsed form, இது வந்து staggered form. Staggered form ஏன் stable? Because the hydrogen are very far. Eclipsed less stable ஆவான் காரணம் എന്താ? They are very close. அப்போ first two statements are correct. So the answer is both of these is the correct answer. Which of the following reaction will yield 2,2-dibromopropane? எழுதி பார்க்கலாமே. CS3C triple bond CH. With HBr you have first bond breaking like this. And this breaks like this, and your first answer is CS3CBr. Double bond CH2. Next step veendum HBr, and your answer is 2,2-dibromopropane. So 2,2-dibromopropane is obtained by the first reaction. Is that clear? So 28th question is the answer for the 28th question வந்து 1. Because இது வந்து என்ன reaction ஞாபகம் இருக்குதா நான் சொன்னேனே, it is electrophilic addition. It is electrophilic addition. So many of you are, I think, viewing this, but no one is responding. யாருமே பேசுறது கிடையாது. நான் நினைக்கிறேன் நான் சொல்றதெல்லாம் புரியுதுன்னு. சுதி இருக்கீங்களா? Okay. 29th question. The question is, this is an alkene. இது வந்து ஒரு alkene. அதுக்கு reductive ozonolysis நடந்துடுச்சுன்னா இதுக்கு ஓசோனைடு வரைக்கணும், அது ரெடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் தேவை கிடையாது. ஷார்ட்கட் இருக்குது. ஜஸ்ட் பிரேக் தட் பாண்ட். டபுள் பாண்ட் பிரேக் பண்ணுங்க, அப்புறத்து ஆக்சிஜன் எடுங்க. தட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஏதொரு ஆல்கீனுக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் அசெட்டால்டிஹைடு. வேற எக்ஸாம்பிள் தரேன். CS3 CCS3 டபுள் பாண்ட் CH CH2 CH3 இதுக்கு வந்து ரிடக்டிவ் ஓசோனலைஸ் நடத்திடுச்சுன்னா பிரேக் த பாண்ட், ரெண்டு உண்டை போடுங்க, செட். யூ வில் கெட் தி ஆன்சர். இங்க வந்து ஆன்சர் அசெட்டான், இங்க வந்து ஆன்சர் ப்ரோபனால். எந்த ரிடக்டிவ் ஓசோனலைஸ் ஆன்சரும் நமக்கு கிடைக்கும். ஓகே. So here the answer is 2 molecules of acetaldehyde.
And the answer for 29th question is 3. Next is acetylene does not react with. Acetylene வந்து யார் தெரியுமா? Alkyne. இது வந்து acidic தான், ஆனா it is less acidic than water. It is less acidic than alcohol. So அது வந்து less acidic than water ஆனா water யாருக்கிட்ட reaction முடியாதோ அது acetylene முடியாது. அது வந்து NaOH. பாக்கி எல்லாம் வெள்ளம் கிட்டையும் ரியாக்ட் பண்ணும். So your answer is 2. क्योंकि இது ஏன் தெரியுமா? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ், அது கிட்ட ரியாக்டிவ் இட் இஸ் லெஸ் அசிடிக். அசிட்லின் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டுனா அசிடிக் சப்ஸ்டன்ஸ், NaOH கிட்ட ரியாக்ஷன் முடியாது. So the answer is 2. Okay, 1 minute. Question இതാണ്, Grignard reagent மெத்தனால் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? பார்க்கலாமே. Grignard reagent மெத்தனால் மட்டும் கிடையாது, ஆக்டிவ் ஹைட்ரஜன் ஆட்டம் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு மாதிரி ரியாக்ட் ஆகி அங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுக்கும், அவ்வளவுதான். இங்க क्वेश्चन என்ன? ஃபீனைல் மெக்னீசியம் புரோமைடு. அது மெத்தனாலுமா ரியாக்ட் பண்ணா மெத்தனால் கிட்ட என்ன இருக்குது? ரீப்ளேசபிள் H இருக்குது. அது வந்து இந்த ஃபீனைல் குரூப் கொடுத்து அது பென்சீன் ஆகும். இது மெத்தனாலுக்கும் வாட்டருக்கும் அசட்லீனுக்கும் ஆல்கஹாலுக்கும் ஆசிடுக்கும் ஃபீனாலுக்கும் எல்லாம் சேம் ஆன்சர் தான். ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, நான் இந்த எந்த மோலிக்யூல் கிட்டையும் ஆன்சர் சேம் தான். எல்லா இடத்தும் உங்களுக்கு பென்சீன் கிடைக்கும். ஏன் தெரியுமா? இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வச்சிருக்குத மாலிக்யூல். அப்போ அந்த மாலிக்யூல் இந்த ஹைட்ரஜன் ஆல்கைல் குரூப்லேக்கு கொடுக்கும். அண்ட் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஜெரிவிட்னோவ்ஸ் மெத்தட். Zarividnov's method. Okay? Is that clear? So next question, 32. The reaction of toluene with chlorine in presence of FeCl3. நான் சொன்னேன் toluene பென்சீனோய்டு காம்பவுண்ட். நான் முதல்ல சொன்ன பென்சீனோய்டு காம்பவுண்டுக்கு மெயின் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இவனுக்கு குளோரின் FeCl3 கொடுத்தா குளோரின் வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல ஆட் பண்ணிடும். அதுல மேஜர் ப்ராடக்ட் வந்து பேரா. ஸோ உங்களோட ஆன்சர் ஆர்த்தோ அண்ட் பேரா குளோரோடோலுவீன். உங்களுக்கு தெரியுமா எப்படி டொலுவீனுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல குளோரின் போயிடுச்சு? அதுக்கு ரீசன் வந்து முன்னாடி சொன்ன ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஆனா ஃபீனாலுக்கு குளோரினேஷன் பண்ணா அங்கேயும் ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஆனா அதுக்கு
reason வந்து என்ன தெரியுமா, reason வந்து plus R effect. So different ആണ്. ஏன் இது plus R ஆக்சிஜனுக்கு lone pair இருக்குது, ஏன் இது hyper conjugation கார்பனுக்கு lone pair கிடையாது. Okay, so the answer for 32 question is ortho and parachlorotoluene. My next is 1 mole of a symmetrical alkene on ozonolysis gives 2 moles of aldehydes having molecular mass 44. 44 na it is acetaldehyde. Pappom 12 plus 12 24, that is of carbon, 4 hydrogen, 1 oxygen, 44. அப்படி 2 aldehydes கொடுத்த alkene கேட்டா நீங்க அந்த ஆல்டிஹைடுக்கு ஆக்சிஜன் ஆப்போசிட் ஆகி எழுதுங்க. ஏட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு ஆக்சிஜன் இரேஸ் பண்ணுங்க, அங்க டபுள் பாண்ட் கொடுங்க. That is the answer. Once more, இந்த ஆல்கீன் 2 molecules of aldehyde தந்தோம். அப்போ ஆல்கீன் என்னன்னு கேட்டா அந்த ஆல்டிஹைடுக்கு ஆக்சிஜன் ஆப்போசிட் வர்ற மாதிரி வரைக்குங்க, ரைட் பண்ணுங்க, அந்த ஆக்சிஜனை இரேஸ் பண்ணுங்க, அங்க டபுள் பாண்ட் கொடுங்க. தட்ஸ் தி ஆன்சர். யூ கேன் ரீசெக், அந்த பாண்ட் பிரேக் இது ஆக்சிஜன் கொடுத்தா உங்களுக்கு அசெட்டால்டிஹைடு கிடைக்கும். ஸோ தி ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின் இஸ் but2ene. அது வந்து 33rd question, 33 question. Okay va? Now 34. How many chiral carbon atoms are possible on monochlorination of 2-methyl butane? Papom 2-methyl butane na isopentane. இந்த மாலிக்யூலுக்கு மோனோக்ளோரினேஷன் வரனா 1 CH3 CH3 ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்துக்கு கொடுப்போம், ஒன்று கிடைச்சிருச்சு இல்ல, செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டத்துக்கு குளோரினேஷன் கொடுக்கணும், அப்ப 2 கிடைச்சிருச்சு இல்ல, நெக்ஸ்ட் கார்பனுக்கு குளோரின் கொடுக்கலாம் CH2Cl. இது ரெண்டும் வந்து சேம், அங்க இங்க கொடுத்தாலும் இங்க கொடுத்தாலும் சேம் தான். and the next one is இங்க குளோரின் கொடுக்கலாம். so உங்களோட ஆன்சர் என்ன தெரியுமா, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. അനിക്കുട്ട ക്ലാസ്സിലാണ് 10:30 വരെ ഉണ്ട്, ഞാൻ വിളിക്കാം. So the answer for the question is 4. Answer for the question is 4. How many chiral carbon atoms are possible? அப்ப total isomers வந்து 4. ஆனா கேட்டது என்ன, how many chiral carbon atoms are possible? இந்த கார்பன் கைரல் ஆக்கும், இந்த கார்பனும் கைரல் ஆக்கும். so there are 2 chiral compounds. so the answer for the question is 2. isomers வந்து 4, அதில் 2 கார்பன் ஆட்டம் கைரல். so the answer is 2. okay, அப்போ 2-methyl butaneக்கு 4 monochloro derivatives, அதில் 2 வந்து கைரல். கைரல் என்னன்னு முன்னாடி நான் சொன்னேன். okay, okay, next question. Hexine, I'm talking about the 35th question.
35. Question number 35. Hexine. This is hexine. அதை வந்து ரெடியூஸ் பண்ணி trans 2hexene ஆக்கணும். இது வந்து Birch reduction. கேட்டிருக்கீங்களா? Birch reductionல trans alkane கிடைக்கும். அங்க என்ன reagent தெரியுமா? Sodamine in liquid ammonia. இது வந்து Birch reductionல catalyst. இங்க வந்து அது கிடையாது. ஆனா சோடியத்தின் பதிலா நிக்கல் போட்டிருக்காங்க. So your answer is lithium in liquid ammonia. So the answer for 35 is 2. 36th question. The major organic compound formed by the reaction of 1,1,1 trichloroethane with silver. உங்களுக்கு தெரியுமா? Chloroform வந்து CHCl3. அதுக்கு பேர் என்ன? 1,1,1 trichloromethane. அத வந்து சில்வருமா ட்ரீட் பண்ணா உங்களுக்கு அசெட்டிலீன் கிடைக்கும். இது ஹைட்ரோகார்பன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ்ல ஹைட்ரோகார்பன் பார்ட்ல சொல்றாங்க. ஆனா இங்க வந்து 1,1,1 ட்ரைக்ளோரோஈதேன் கொடுத்திருக்காங்க. இப்போ இப்படி என்ன ஆச்சு? இது டபுள் பண்ணிச்சு. அப்ப இங்க டபுள் பண்ணா உங்களோட ஆன்சர் இதா இருக்கும். 1 to bute 2 ine. Bute 2 ine. Okay? So 37th question ആണ്. We are talking about the 37th question. 37th question சொல்றாங்க, which of the following reaction is not an example of electrophilic substitution in ring? So electrophilic substitution benzenoid compounds ல ஆகும். electrophilic substitution ல என்ன பண்றாங்க? பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு எலக்ட்ரோஃபைல் கொடுக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் காரணம். அந்த பென்சீன் ரிங்ல ஹெச்சுக்கு பதிலா குளோரின் கொடுத்திருக்காங்க. 1 is okay. உங்க கேட்ட என்ன? not an example for electrophilic substitution. செகண்ட் ஒன் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஃபிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். ஆனா தேர்ட் ஒன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. தேர்ட் ஒன்ல என்ன சொல்றாங்க? பென்சீனை வந்து எக்ஸஸ் குளோரினேஷன் நடத்துறாங்க சன்லைட் பிரசன்ஸ்ல. அப்ப இந்த ஆல் த டபுள் பாண்ட்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா குளோரின் வந்துடுச்சு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைட். So this is free radical addition. So the answer for that question, the answer என்ன? 3. பாக்கி மூணுமே 1 is chlorination, 2 is Fidelcraft's acylation and 4th is sulfonation. So the answer is the third question because it is free radical addition. அது எப்படி தெரியும்? UV rays டைரக்ட் சன்லைட். டைரக்ட் சன்லைட்ல ரியாக்ஷன் எல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் தான். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆயிடுச்சு. 38th question. question which among the following group is orthopara directing but deactivating the ring? That is chlorine. இது haloalkanesல அப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன் CS3 ஆக்டிவேட்டிங் தான், OH ஆக்டிவேட்டிங் தான், ஆனா NO2 டீஆக்டிவேட்டிங் ஆகும். ஸோ இது வந்து ஆக்டிவேட்டிங். ஆக்டிவேட்டிங்னா orthopara directing. OH എന്ന് പറഞ്ഞാൽ ஆக்டிவேட்டிங். ஆக்டிவேட்டிங்னா orthopara directing. NO2 എന്ന് പറഞ്ഞാൽ டீஆக்டிவேட்டிங். அப்படின்னா மெட்டா டைரக்டிங் ஆயிடும்.
ஆனா ஹாலஜன் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஆனா இது டீஆக்டிவேட்டிங். அப்படி நம்ம மெட்டா டைரக்டிங் நினைப்போம். ஆனா இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங். இது வந்து ஹாலஜன்ஸோட பெக்யூலியாரிட்டி, ஹாலஜன்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அதனால which of the following group is ortho para directing but deactivating ன்னு ஹாலஜன் சொல்லணும். நான் சொன்னேன்ல CS3 ஆக்டிவேட்டிங் ortho para 1, NS2 അല്ലെങ്കിൽ OH ஆக்டிவேட்டிங் ortho para, NO2 deactivating meta. அப்படின்னா டீஆக்டிவேட்டிங் வந்தா மெட்டா வரணும். இங்க பாருங்க ஹாலஜன் வந்தா டீஆக்டிவேட்டிங் ஆனா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் ஆகும். இஸ் தட் கிளியர்? ஓகே. 39 39th questionல benzene with, I am talking about the 39th question. Benzene reacts with methyl chloride in presence of anhydrous aluminum chloride. Benzene reacts with methyl chloride in presence of anhydrous aluminum chloride. யாராவது இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சொல்ல முடியுமா? இது வந்து Friedel-Crafts reaction. அப்படின்னா இந்த அலுமினியம் குளோரைடு இந்த குளோரில் எடுத்துடும். அப்போ CS3+ கிடைக்கும். அந்த CS3+ பென்சீனுக்கு முள்ள அட்டாச் ஆகிடும். இதுதான் Friedel-Crafts reaction. ஸோ இங்கே வந்து பென்சீன் ரியாக்ட் ஆகிடுனா உங்களுக்கு டொலுவீன் கிடைக்கும். ஆனால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் Friedel-Crafts reaction. ஓகே. 40th question. When chloroform is treated with excess oxygen. Chloroform யாரு? ட்ரைக்ளோரோடெரிவேட். அதை ஆக்சிஜனுமா ரியாக்ட் பண்ணா அது ஆக்சிடேஷன் நடக்கும் in presence of sunlight and gives you a poisonous substance. அது வந்து ஒரு பாய்சனாய் மாறிடும். அதுக்கு பேரு பாஸ்ஜீன். பாஸ்ஜீன் பேரு கார்போனைல் குளோரைடு. அப்ப குளோரோஃபார்ம் அதனால டார்க் பாட்டில்ஸ்ல சேவ் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? சன்லைட் வீணா தான் ஆக்சிடேஷன் நடக்கும். சன்லைட் வீழனா ஆக்சிடேஷன் நடக்காது. அப்ப குளோரோஃபார்ம் டீகம்போஸ் ஆகாது. ஸோ குளோரோஃபார்ம் ஆக்சிடேஷன் நடந்தா பாஸ்ஜீன் கிடைக்கும். பாஸ்ஜீன் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் ஆகும். அதனால குளோரோஃபார்ம் கன்வெர்ட் இது பாய்சனஸ் ஆகாது இருக்கார். நம்ம வந்து டார்க் பாட்டில் சேவ் பண்றோம். ஓகே ஓகே. குளோரோஃபார்ம் இதெல்லாம் நான் சொல்றேன். இந்த பரீட்சை நீட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஓகே. Next question is the 40th question. And the sonne it is phosgene plus CHCl3 plus oxygen gives you COCl2 plus HCl. So your answer is COCl2 plus HCl. Okay. Next, when methyl bromide is heated with zinc. When methyl, 41 question number, when methyl bromide is treated with zinc, you will get ethane. அது எப்படி தெரியும்? இது வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி. வுட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன தெரியுமா? மீதைல் புரோமைடை சோடியமா ட்ரீட் பண்ணா ஈதேன் கிட்டும். அது சிங்க் மட்டும் ட்ரீட் பண்ணாலும் ஈதேன் தான் கிடைக்கும். ஆனா இந்த ரியாக்ஷனுக்கு பேரு பிராங்க்லாண்ட் ரியாக்ஷன். சோடியமுக்கு பதிலா சிங்க் உபயோகிச்சாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனா சோடியம் மீதால் புரோமைடு ஈதேன்னா வுட்ஸ் ரியாக்ஷன்.
ஆனா சிங்க் வந்தா ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். மறந்துடாதீங்க, சிங்குக்கும் சோடியத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான், ஆனா ரியாக்ஷனுக்கு பேரு டிஃபரெண்ட். ஜிங்கானா ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன், சோடியமானா வுட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, 42. So 42 question, the question is CH3Br. இது வந்து யாரு? tertiary alcohol. அதை வந்து வெள்ளமா ட்ரீட் பண்ணா உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். நான் சொன்னேன் ஆல்கைல் ஹாலைடு வந்து எந்த மாலிக்யூல்? போலார் saturated aliphatic molecule. அதுக்கு வந்து என்ன ரியாக்ஷன்? substitution reaction. என்ன substitution? nucleophilic substitution. அதுக்கு கோட் என்ன? SN reaction. சிம்பிள் ஆக்கும். ஸோ அது பார்த்தா தெரியுதா, அந்த பிஆருக்கு பதிலாக OH வந்திருக்குது அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த 42 செகண்ட் ரியாக்ஷனுக்கு ஆன்சர் வந்து 1. தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்து எழுதணும். நார்மலி இப்படி பார்த்தா ரியாக்டிவிட்டி ஆர்டர்னு நினைப்பேன், ஆனால் இங்கே வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆப்போசிட் ஆஃப் அசிடிட்டி. ஸோ 43rd கொஸ்டினுக்கு ஆன்சர் HF greater than HCl greater than HBr greater than HI வரும். ஓகே, 44. Tertiary alkyls are practically inert to substitution by SN2 reaction. அதை பற்றி சொல்லலாம். SN1 reactionல order of reactivity வந்து நான் சொன்னேன் tertiary greater than secondary greater than primary, and reason வந்து intermediate carbocation. ஆனா SN2 reactionக்கு primary greater than secondary greater than tertiary. ஆனா அவட வந்து transition state தான் இருக்குது. ஆனா எப்படி இந்த ஆர்டர் வந்தது? transition state inversely proportional to steric hindrance. அப்படின்னா steric hindrance கம்மி ஆயிட்டா ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆயிடும். அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? tertiary alkyl halides SN2 நடக்காது. ஏன் தெரியுமா? SN2 நடக்கணும்னா steric hindrance கம்மியா இருக்கணும். tertiary alkyl steric hindrance ரொம்ப ஜாஸ்தி. ஆனா so the answer is steric hindrance. tertiary alkyl halide steric hindrance maximum, primary க்கு minimum. அதனால தான் primary alkynes most reactive ன்னு சொல்றாங்க. Is that clear? Now 45, question number 45. நான் இப்போ 45 questions சொல்றேன். எத்தனை question உங்களுக்கு தெரியும்? எத்தனை questionல உங்களுக்கு டவுட் இருக்குது? நீங்க யாருமே பேச மாட்டீங்க, தெரியாது ஏன்னு. ஆனா இந்த மாதிரி questions நீட்டுக்கு வரும். இந்த டைப் ஆஃப் question தானே வரும். ஓகே ஓகே, 45th question, an alkyl halide reacts with dialkyl copper. Alkyl halide, let it be Br. When treated with dialkyl copper, dimethyl copper ன்னு சொல்றேன், you will get a higher alkane. எப்படி? இந்த ஒரு alkyl group இவிட வந்து attach செய்யும், plus CuCH3Br இது கிடைக்கும். And this reaction is called
Carius synthesis. உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன் Carius synthesis. ஆனால் இந்த கொஸ்டின் என்ன, இதுக்கு பேர் என்ன? That's an alkane. அப்போ இப்படி என்ன கேட்டாங்க, alkyl halide reacts with dilute alkaline copper reagents to give an alkane, alkanes. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொன்னேன், Carius synthesis. Is that clear? So it is Carius synthesis. Now next question is 46. 46th question வந்து என்ன தெரியுமா, which of the following is the correct order of reactivity of SN2 reaction? நமக்கு எல்லாம் தெரியும் SN2 reactionsக்கு வந்து order of reactivity primary greater than secondary greater than tertiary தானே. ஏன் அப்படி சொன்னீங்க, அங்கே வந்து transition state, transition case stability inversely proportional to steric hindrance. அப்போ ഏറ്റവും கொஞ்சம் steric hindrance உள்ள primary காக்கும் ഏറ്റവും ரொம்ப reactivity, ഏറ്റവും ஜாஸ்தி steric hindrance உள்ள tertiary காக்கும் least reactivity. அது வச்சு நம்ம சொல்றேன்னா the answer is primary greater than, secondary greater than, tertiary. Primary greater than CH3 CH2 excess primary, R2 CH is secondary, R3 CX is tertiary. So this is the correct order. அது வந்து எந்த choice? 2. One more information. SN1 reactions directly proportional to plus I group. உங்களுக்கு 4 choice கொடுத்திருக்கீங்க. அதில் SN1 fastest யாருக்குன்னு கேட்டா, அதில் யாருக்கிட்ட plus I group இருக்குதோ அது SN1 fast ஆயிடும். ஆனா SN2 reaction பத்தி கேட்டா it is directly proportional to minus I group. இப்போ plus I group SN1 reaction fast ஆக்கும், ஆனா minus I group SN2 reaction க்கு fast ஆகும். Don't forget. Okay? Okay. Now 47. So actually நீங்க எத்தனை பேர், and actually just raise your hands, are really watching this? And no one is giving a comment. ആമനെ ആ ഇല്ല, ഞാൻ വീട്ടിൽ വന്നില്ല. പഴം ഹലോ ഇല്ല, നിന്നെയോ റെസ്പോണ്ട് ചെയ്യണ്ട. ശരി 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 ഓക്കെ. 12 മണി നോക്കാം, പറയാം. ഓക്കെ, Sharavana Jayanti at last, she's saying that she's watching me. எப்படி இருக்குது கிளாஸ் சரவணா? சரவணன் ஜெயந்தி, நான் சொல்றது புரியுதா? Can we continue? Sorry that I took the phone. We'll go to the next question. All of you respond here. அப்படினால எனக்கு I will understand whether you are listening or hearing or following me. சொல்ற புரியுதா இல்லையா ஒண்ணுமே தெரியாது, யாருமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. சரவணன் நீங்களாவது சொல்லுங்களேன். ஓகே, 47th question. ये रहा. It would be very nice hearing from you. Okay. Sharon, unga friends irukuduna, those who are watching, just ask them to watch and talk to me.
அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக சொல்லலாம், பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், ஏதாவது புரியலன்னா சொல்லலாம். ஓகே, 47th question. என் தமிழ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தானா, எல்லாம் மறந்துட்டேன். நான் வந்து சின்ன நாளில் 8ஆம் கிளாஸ் வர I did my studies in Loyola School in Chennai. Okay, 47. Arrange the following compound in the increasing order of their densities. Density is directly proportional to mass. D is equal to m by b. So the highest mass is for 4 because it has 1 bromine and 1 chlorine. சரிதானே? ஆனால் 3 வந்து நெக்ஸ்ட் வரும் காரணம் இல்லை, there are 2 chlorine there. 2 வந்து நெக்ஸ்ட் வரும் 1 chlorine. ஆனால் 1 வந்து benzene. So the answer is 4 greater than 3 greater than 2 greater than 1. அது வந்து எந்த ஆப்ஷன் தெரியுமா? 1. Simple question. Okay, Saravanan, how is the class? Are you following me? நீங்க எந்த ஊரு Saravanan? We'll go to the 48th question. questionல என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை பற்றி சொன்னேன், an alkyl halide when treated with alcoholic AOH. அப்படி சொன்னா உங்களுக்கு அப்பதான் ரியலைஸ் பண்ணணும், alkyl halide alcoholic AOHனா பீட்டா எலிமினேஷன். அப்போ என்ன ஆயிடும், ஒரு ஹாலஜனும் அதுக்கு பீட்டா பொசிஷன்ல ஹைட்ரஜனும் போடும். இட்ஸ் லைக் ஹைட்ரஜன். அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து alkene and that is beta elimination. So your first answer is an alkene. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆல்கீனே நீங்க ஆன்டி மார்கோனிகோ அடிஷன் Okay. So thank you, Sharaman, for just responding to me. Anti-Marconic addition la HBr la pota bromine வந்து first position la போயிடும். So Y is CH3 CH2 CH2Br. இது வந்து NaIயுமாய் ட்ரீட் பண்ணால் in presence of acetone அந்த ரியாக்ஷனுக்கு பேரு Sharavanan, உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பேர் தெரியுமா? 1 bromo propane with sodium iodide in presence of acetone. இது வந்து NCERT textல question. This reaction is called Finkelstein reaction. இந்த Finkelstein reactionல என்ன ஆயிடும்னா, இந்த bromine-க்கு பதிலா iodine வந்துடும். And this is Finkelstein reaction. இந்த ரியாக்ஷன்ல அசெட்டோனுக்கு என்ன ஃபங்க்ஷன்? அசெட்டோன் இங்க பை ப்ராடக்ட் ஆயிட்டு வர NaBr இருந்தா அது பிரசிபிடேட் ஆயிடும். லெஷர்லெஸ் பிரின்சிபிள், on the basis of லெஷர்லெஸ் பிரின்சிபிள், ஏதாவது ப்ராடக்ட்ல ரிமூவ் பண்ணா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆக்சலரேட் ஆயிடும். அதனால தான் அசெட்டோன் யூஸ் பண்றாங்க. பேஜ் நம்பர் 165 லாஸ்ட் பேராகிராஃப், அதில் இப்படி சொல்றாங்க, in Finkelstein reaction, triacetone precipitates NaBr or NaCl so that the forward reaction is accelerated according to Lechardt's principle. இதுதான் NCERT டெக்ஸ்டில் டயலாக். அதனால அந்த questions எல்லாம் சான்ஸ் இருக்குது அப்படி கேட்கறதுக்கு. Okay, so your answer is 1 iodopropane. So the answer for 48th question is 1. Sharavanan, இந்த question 48th questionல நம்ம என்ன எல்லாம் சொன்னோம்? 1 beta elimination சொன்னோம், 2 anti-Marconic addition சொன்னோம், and 3 Finkelstein reaction சொன்னோம். That means we were talking about 3 different reaction in one conversion.
ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா இந்த 3 ரியாக்ஷனும் தெரியணும். இஸ் தட் கிளியர்? ஓகே. Okay. So we are going to the 49th question. நம்ம குளோரோ டெரிவேட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் என்னன்னு வச்சா நம்ம சொல்லுவோம், ஒரு ஆல்கஹால்ல HCl அண்ட் சிங்க் குளோரைடுமாய் ரியாக்ட் பண்ணா யூ வில் கெட் ஈதைல் குளோரைடு. அது வந்து குரோவ்ஸ் மெத்தட். இது was a method used to prepare chloroderivatives only. ஆனா silver salt of carboxylic acid bromine react பண்ணா உங்களுக்கு bromo derivative கிட்டும். அது வந்து borodine reaction. ஏதாவது halide sodium iodide மாய் அசெட்டான் ரியாக்ட் பண்ணா alkyl iodide வரும். அதான் இப்ப சொன்ன ஃபிங்கல் ஸ்டீன். ஆனா நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஏதாவது alkyl halide எடுத்து சில்வர் ஃப்ளூரைடு மாய் ரியாக்ட் பண்ணா ஃப்ளூரோ டெரிவேட்டிவ் உண்டாகும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் கேட்டிருக்காங்க. and that is Schwartz reaction. so என்ன சொல்றேன்னா chloroderivatives exclusive method. Yes, it is Schwartz reaction. Yes. So 53rd question I'll come to that. I'm just on the 49th question, Sharavan, and the reaction is Schwartz reaction. Going on to 50, question number 50. Sharavan, be very free to talk about things. If you did not understand anything, you can just ask me. And all of you who are watching this, please come and respond and talk to me so that we can move forward very happily. Get on. 50th question la கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? Correct order of SN1. நம்ம சொன்னோம் SN1 ரியாக்ஷனுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து tertiary greater than secondary greater than primary. ஆனா அங்க அலைல் வந்தால் அது வந்து ரொம்ப ரியாக்டிவ் ஆயிடும். A சாய்ஸ் வந்து பிரைமரி, B சாய்ஸ் வந்து அலைல் செகண்டரி, C சாய்ஸ் வந்து செகண்டரி. அப்போ ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்கணும்? B greater than C greater than A. சரிதானே? Allyl secondary is more stable than secondary. And last one is primary. So the answer is B greater than C greater than A. So the answer for the 50th question is B for boy. 52nd question, 51, question number 51. Which of the following compounds will give a racemic mixture on nucleophilic substitution? See, ஒரு ரியாக்ஷன் வந்து SN1 இருந்தா அந்த மாலிக்யூலில் கைரல் கார்பனாட்டம் இருந்துடுச்சுன்னா அது ரசர்மிக் மிக்சர் ஆயிடும். ஒன்ஸ் மோர், ஒரு ரியாக்ஷன்ல ஆல்கைல் ஹாலைடுல கைரல் கார்பன் இருக்கு, அந்த மாலிக்யூலுக்கு SN1 ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்க ப்ராடக்ட் ரசமிக் மிக்சர் ஆயிடும். இதுல ஆன்சர் என்ன தெரியுமா? 1ல கைரல் கார்பனாட்டம் இருக்குது, 2ல கைரல் கார்பனாட்டம் கிடையாது, 3ல கைரல் கார்பனாட்டம் இருக்குது, ஆனா அது பிரைமரி. So give a racemic mixture on nucleophilic substitution with OH minus. The answer is 1. Why? Because it is not 2. 51 ஆன்சர்ல 2 முடியாது, ஏன்னா அங்க கைரல் கார்பனாட்டம் கிடையாது. Why is the reason is that 2 of the valencies is CS3, so it is not chiral. Then third choice வந்து கைரல் கார்பனாட்டம் இருக்குது, ஆனா அது வந்து பிரைமரி.
primary க்கு SN1 reaction நடக்காது. So the answer is 1 only. Okay. 52. வீண்டும் next again they are asking about SN1 reaction. SN1 reaction is fastest for. Before looking into that, you can say it is tertiary. And SN1 reaction la ரொம்ப fast ஆகுது tertiary. பின்ன secondary, பின்ன primary. SN1 reaction is fastest in. 1 is not the answer because it is primary. 1 is primary. Second one is secondary. Third one is tertiary. Fourth one is secondary. Best probabilities for tertiary. So the answer for question number 52 is 3 because it is tertiary. So it is SN1. Okay. So moving on to 53, Sharavan, coming to your 53rd question. Hey Sharavan, போயிட்டீங்களா? $53. Sharavan, இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸில் தைரியம் கிடையாதுன்னு நினைச்சுக்கிறேன். பேசவே மாட்டேங்கிறது. ஓகே, 43ல 2-bromo-3,3-dimethyl butane. Two bromo 3,3-dimethyl butane on reaction with aqueous KOH. So this is SN reaction. So carbocation is the intermediate. So in the first step, a secondary carbocation is formed. And in the second step, methyl shift occurs. இது என்னது? முன்னாடி உங்களுக்கு secondary carbocation கிடைச்சது. ஆனா நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் வேலன்சி CH3 இந்த கார்பன் ஆட்டத்தில் கொடுத்தனா செகண்டரி கார்போகேட்டியன் கிடைச்சிடும், which is more stable than the first. அதனால OH வந்து இந்த கார்பன் ஆட்டத்தில் அட்டாச் ஆயிடும். So your answer is 2,3-dimethyl butane 2-ol. Sharavan, your answer is correct. Very good, very good. That is 2,3-dimethyl butane 2-ol. Your answer is very correct. And that was a difficult question, Sharavan, very good, because it was answered by methyl 1,2 shift mechanism. Okay, Sharavan, thank you for your correct answer. Now, 54. The order of reactivity of the following alcohols with halogens. All halogenation of alcohols. An alcohol can be halogenated by HCl, HBr, HI, PCl5, PCl3 and thionyl chloride. Any of this method will give you a haloderivative. But for every reaction of this type, the order of reactivity is tertiary greater than secondary greater than primary. Tertiary greater than secondary greater than primary. So the answer for this question will be 54 is 3 greater than 2 greater than 1. So the answer for the 54th question is tertiary greater than secondary greater than primary. Can anyone say why is the answer like that? Because alcohols on halogenation gives you a carbocation as the intermediate. So what happens is that the order of reactivity is tertiary greater than secondary greater than primary. அதனால தான் உங்களுக்கு answer tertiary, which is 3, greater than secondary, which is 2, greater than primary, which is 1. So the answer for 54 is 2. Am I right?
Understood? And now my question, Sharavan, please look. Among these, alcohols react with which among the following is known as the best method? HCl ano? HBr, HI, PCl5, PCl3, SOCl2. Which is the best method to convert an alcohol to a chloroderivative? Do you have the answer? Anyone has the answer? Sharavan, I asked you a question. Alcohol when treated with HCl, HBr, HI, PCl5, PCl3, SOCl2. Which is the best method? Sharavan, நீங்க ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. Wait for me. நமக்கு ஒருமிச்சு हम एक साथ करते हैं. So I've just reached the 54th question and I have a question that the question is, which is the best? The reaction of an alcohol with thionyl chloride is the best. ஏன் தெரியுமா? அங்க வந்து பை ப்ராடக்ட்ஸ் ரெண்டும் கேசஸ். ஆல்கஹாலை thionyl chloride மாதிரி ரியாக்ட் ஆக்கிட்டா உங்களுக்கு chloroDerivative plus SO2 plus HCl கிடைக்கும். அதனால இது ரெண்டும் கேசஸ் ஆயதுனால ஃபர்தர் பியூரிஃபிகேஷன் தேவை கிடையாது. And this மெத்தடுக்கு பேர் இருக்குது டார்சன்ஸ் மெத்தட். இந்த क्वेश्चनல மார்க் பண்ணி வெச்சிடுங்க. நீட் பிறகு நம்ம பாப்போம். ஓகே? நெக்ஸ்ட். Question number 55. Which is the correct increasing order of boiling point of the following compounds? Just look out for branching and molecular mass. 1-bromoethane, 1-bromopropane, 1-bromobutane, bromobenzene. So the highest boiling point will be for bromobenzene. So it is 1, 2, 3, 4. It is 4 greater than 3 greater than 2 greater than 1. So the answer is 4. Yes, 55, your answer is correct, Sharavan. 56. The product obtained by the reaction of phenol with benzene diazonium chloride. This is coupling reaction. Diazonium chloride when treated with phenol will give you a azo compound which appears orange yellow, and the reaction is called 4-hydroxy azobenzene. And it is para-hydroxyazobenzene. The reaction is called coupling reaction, and this is a property of diazonium salt. Don't forget. So 56th answer of Sharavanan is correct. So if you all can come and give me the answers, we all can make this program a wonderful thing. Okay? Come on. Mangala. Okay. 56. Phenol is converted to salicylaldehyde. Phenol is converted to orthohydroxybenzaldehyde, that is salicylaldehyde. Then the reaction must be Reimer-Tiemann reaction. So the reaction is 3. 57, the question is Itadzalla. Sharavan, please check. 57, phenol is converted to salicylaldehyde. It is Reimer-Tiemann reaction. I'll give you the reaction. Phenol when treated with chloroform in presence of KOH will give you
salicylic and this is Reimer-Tiemann reaction. Don't forget. Let us find out what Itard's reaction is. So this is Reimer-Tiemann and that's the answer. But before that, I must discuss all of the names also. Reimer-Tiemann reaction. The first question is Itard's. It is a reaction where toluene is converted to benzaldehyde using CrO2 Cl2, which is called CrO2 Cl2 followed by hydrolysis will give you benzaldehyde, and that reaction is called Itard's reaction. Okay. Next one was Kolb's reaction. Sodium phenoxide plus carbon dioxide followed by hydrolysis gives you salicylic acid, and this is Kolb's reaction. Okay. And the next choice was Canisaurus, that I'll deal that in aldehydes and ketones. Okay. Next question. I think Sharavanan, you must be a bit more careful. You know what Reimer-Tiemann is because you know the mechanism of that. Paksha, you just went wrong in your 57th question. Be very careful. Always we will go wrong when you are doing simple questions. Simple questions, if you go wrong, other mark kadakilana sangadoidu. So don't lose marks on silly questions. Romba careful ella question ure madri careful pannu. Okay? 58. In 58, electrophile involved in Reimer-Tiemann reaction. Let us see how the electrophile is formed. Phenol when treated with chloroform in presence of KOH. What happens is that KOH will take the hydrogen of chloroform and initially give you CCl3 minus, which is highly unstable. இது வந்து ஒரு chlorine expel பண்ணிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு chlorocarbene கிடைக்கும். And that is the electrophile in Reimer-Tiemann reaction. மறக்க கூடாது. Reimer-Tiemann reaction le electrophile க்கு பேரு வந்து chlorocarbene. புரியுதா? Chlorocarbene. Next question. So it is CCl2. The answer for 58th question is 1. 59. அது வந்து ஒரு கன்வர்ஷன் தான் பார்க்கலாம். CH3CH2OH plus Pi2 gives you CS3CH2I. That when treated with magnesium gives you Grignard reagent CS3CH2I. Okay. Grignard reagent வந்து formaldehyde treat பண்ணா primary alcohol கிட்டும். CS3CH2CH2OH. So your answer is propanol. So it is N-propyl alcohol. See, இந்த mechanism தெரியுமா? Methyl magnesium iodide formaldehyde treat பண்ணா என்ன ஆயிடும்? Let's see. இது வந்து இப்படி break ஆகும். இது plus இது minus. அந்த minus வந்து இங்க சேர்த்துடணும். C2H5 plus OMgI கிடைக்கும். Next step ல hydrolyze பண்ணும்போது இது H னு வாங்கிடும். And you will get CS3CH2CH2OH. That is the mechanism how Grignard reagent reacts with formaldehyde. Okay?
Next one is 60. 60th question என்ன சொல்லுது பார்க்கலாமே. Phenol when it first reacts with concentrated sulfuric acid. Phenol வந்து firstல concentrated sulfuric acid மாதிரி react செய்யும். Then treated with HNO3. Firstல வந்து H2SO4, secondல வந்து HNO3 மாதிரி treat பண்ணா you will get orthonitrophenol. ஆனா HNO3 bar H2SO4 simultaneously பண்ணா you will get trinitrophenol. So ரொம்ப cautious இருக்கணும். Firstல sulfuric acid பின்ன HNO3 தான் orthonitrophenol. ஆனா simultaneous nitrating mixture போட்டா trinitrophenol கிடைக்கும். Okay. 61. Phenol when treated with KBr and KBrO3. See, don't பயப்படக்கூடாது. KBr KBO3 என்னன்னா bromine water தான். KBr KBO3 னா bromine water தான். Phenol bromine water react பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Tribromophenol கிடைக்கும். So Br2 in water எப்படி சொல்றாங்க? KBr plus KBrO3 சொல்றாங்க. பயப்படக்கூடாது. Same answer தான். Okay? So the answer is 246 tribromophenol. Okay? Next. 62. The most suitable reagent for the conversion of a primary alcohol to an aldehyde. Normally, இங்க வந்து ஒரு strong oxidizing agent முடியாது. ஏன் தெரியுமா? primary alcohol strong oxidizing agent போட்டா initially aldehyde கிடைக்கும். ஆமா சரிதான். ஆனா strong oxidizing agent aldehyde carboxylic acid ஆயிடும். ஆனா இங்க வந்து aldehyde மட்டும்தான் போதும். Further oxidation வேண்டாம். அப்போ mild oxidizing agent போடணும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? PCC. Pyridinium chlorochromate will oxidize primary alcohols to aldehydes and secondary alcohols to ketone. அதுக்கு முன்னாடி no reaction. Okay? 63. When tertiary alcohol is passed through over red dot copper. So if tertiary alcohol is passed over copper, அது அங்க நிக்கட்டும். 1, 2, 3 சொல்லலாம். Primary alcohol copper மா ட்ரீட் பண்ணா you will get an aldehyde. Okay? இது secondary alcohol ஆயிருந்தா you will get a ketone. புரியுதா? ஆனா இது வந்து ரொம்ப important. அங்க tertiary alcohol ஆயிருந்தா elimination நடந்து alkene கிடைக்கும். Is that clear? Is that clear? So the answer for question number 63 is 2-methyl propene. 1, 2, 3. It is 2-methyl propene. So the answer for 63 is 2. Sixty-four. Sixty-fourth question is like this. Mark the correct order of decreasing acidic strength of the following compounds. அது முன்னாடி சொல்லிட்டேன், ஆனாலும் பார்க்கலாம்.
They are asking you the order of acidic strength. You have phenol, paranitrophenol, metahydrox, methoxy. So the most acidic will be paranitrophenol. So the answer for 64th question is first one is 2. Greater than 4. 2 greater than 4, only one option. So your answer is 2. Because OCS3 is an electron donating group. As I said, acids in the acidic strength வந்து directly proportional to minus I groups. அதனால NO2 வந்தா minus I group தானே, அப்ப acidic strength ஏறிடும். OCS3 வந்து electron donating group, அப்ப குறைஞ்சிடும். Okay, so the answer is 2. 65. Which of the following compound will give tribromo derivative on treatment with bromine water? It is not one. Ana CS3 inga OH. OH in a brominate ஆயிடுச்சுன்னா இங்க bromine வரும், இங்க bromine வரும், இங்கேயும் bromine வரும். அங்க மட்டும்தான் 3 positions இருக்குது. Okay, so the ஆனா இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்ட்லி ரொம்ப கிடையாது. இது வந்து ரெண்டு ஆர்த்தோ இருக்குது, பேரா கிடையாது. தேர்ட் சாய்ஸ்ல அப்படிதான் ஆர்த்தோ ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனா CS3OHல OHக்கு ரெண்டு ஆர்த்தோ ஒரு பேரா இஸ் தேர். So the answer is 2. So you're going for the 66th question. Monochlorination of toluene in sunlight. Sunlight na ring substitution கிடையாது. Monochlorination வரனா ஒரு chlorine மட்டும் தான் கொடுத்தது, அது இங்க போய்டும். ஆனா more stable free radical அதுதான். அத வந்து ஹைட்ரோலைஸ் செய்தால் இந்த Cl OH ஆயிடும். So உங்க ஆன்சர் வந்து benzyl alcohol. ரொம்ப கன்னிங்கான क्वेश्चन. ஓகே, சரவணன் நீங்க போயிட்டீங்களா? 67. I know you people are busy with your studies. ஆனா கொஞ்சம் கேட்டா உபயோகம் இருக்கும். 67. An alcohol containing 60% carbon, 13% hydrogen. அது ஒன்றும் தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். ஐடோஃபார்ம் டெஸ்ட் 1 propanol 1 butanol செய்ய முடியாது. 2 propanolக்கும் 2 butanolக்கும் முடியும். அப்போ அது எப்படி பண்ணுவீங்க? கார்பன் வந்து 60%, ஹைட்ரஜன் வந்து 13.3. அப்ப ரெஸ்ட் வந்து ஆக்சிஜன் தானே, அது 36% இருக்கும். Now my question is 60 divided by 12. Let us find out the empirical formula. 5. இது வந்து 13.3, இது வந்து 36.7 divided by 16. 2.29. இது வந்து எல்லாத்துமே 2.29 கொண்டு டிவைட் பண்ணுங்க. This is approximately 2. This is approximately 6. This is 1. So the formula is C2H6O. So your answer is
H6O. So your answer is 3 carbon atom varanam alle. I think it is 2-propanol. Because empirical formula veche ekadesham idea varumbol it is endana 2-propanol. Because 2-propanol and 2-butanol can answer this. Because both has this part. So iodoform test is answered by those molecules which have this part, which is seen both in propanol and in butanol. So as from the empirical formula, 2-propanol is the answer. Okay. Now 68. Sixty-eighth question. Diethyl ether absorbs oxygen to form. See, any ether when exposed to sunlight will absorb oxygen and form an explosive substance. அதனால அப்படி சொல்றாங்க, all samples of ethers should not be distilled. ஏன்னா அதுக்கு ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்மேஷன் முடியும். ஸோ இங்க ஆன்சர் வந்து ஈதர் பெராக்சைடு. ஒன்ஸ் மோர் ஈதர்ஸ்ன ரொம்ப நாள் வச்சிருந்தால் ஈதர்ஸ்க்கு ஆக்சிடேஷன் நடந்து ஹைட்ரோபெராக்சைடு ஆயிடும். ஹைட்ரோபெராக்சைட்ஸ் ஃபார்ம்ட் ஆர் ஹைலி volatile. அதனால அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிடும். அதனால all samples of ethers hot conditions கொடுக்க கூடாது, எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். So it's very simple. ethers oxidation பண்ணா ஹைட்ரோபெராக்சைட்ஸ் கிடைக்கும். அந்த ஹைட்ரோபெராக்சைட்ஸ் volatile ஆக்கும். அந்த volatile ஹைட்ரோகார்பன்ஸுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் இருக்குது. ஓகே. 69. பிரியா ஹாய். ஓ ரொம்ப டைமுக்கு ரொம்ப டைம் ஆச்சு யாராவது பேசுறது. சரவணன் தான் பேசுனாங்க. ஓகே சரவணன், யூ ஜஸ்ட் வேற ஏதாவது படிக்கிறீங்கன்னா ஓகே, கொஸ்டின்ஸ்லூட போங்க. அது ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. பிரியா நீங்க எந்த ஊருப்பா? நம்ம வந்து 69th கொஸ்டின் இப்பதான் வந்தீங்களா பிரியா? ஓகே, வெல்கம் பிரியா. 69th question, the order of reactivity of hydrogen halides with ether is very simple. HI greater than HBr greater than HCl. That's based on the bond length and bond dissociation enthalpy. HI க்கு வந்து bond length இப்படி இருக்கும், அது ஈஸியா பிரேக் பண்ணலாம். ஆனா HBr இப்படி இருக்கும், HCl இப்படி இருக்கும். ஷார்ட்டர் பாண்ட் லெங்த் பிரேக் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ அதனால ஆன்சர் இப்படி வந்துருச்சு. 69. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் 70th question. பிரியா ஹாய் பிரியா, நீங்க எப்போ வந்தீங்களா? முன்னாடி வந்தீங்களா? நம்ம வந்து 70th question டிஸ்கஸ் பண்றோம். So hope you're listening. Moving on. Question number 69 answer. It's HI greater than HBr greater than HCl, and that's what I was talking about, Sharavana. HI வந்து ரொம்ப லாங் லெங்தி பாண்ட் லெங்த். ரீசன் வந்து ஹைட்ரஜன் ரொம்ப பெரிய மாலிக்யூல், புரோமின் சின்னது, குளோரின் ரொம்ப சின்னது. பாண்ட் லெங்த் குறைஞ்சிடுச்சுன்னா பாண்ட் எனர்ஜிஸ் ஏறிடும், அது பிரேக் பண்ணாது. அதனால இந்த question order of reactivity of hydrogen halides is HI, HBr, HCl. Okay? Yes, answer is 3. Answer is 3. 70. Propanol on reaction with alkyl magnesium bromide. I'll just give you the mechanism.
propanone வந்து ஒரு ketone. அது வந்து alkyl magnesium bromide மாதிரி react பண்ணா nucleophilic addition நடக்கும். And the cleavage is like this. Carbonyl bond break ചെയ്ത് CS3 OMGBR அந்த R இங்க வந்துடும். அதை hydrolyze பண்ணீங்கன்னா you will get a tertiary alcohol. So your answer is tertiary alcohol. So we are moving on to the 71 question. The reaction of anisole. அது தெரியணுமே. anisole வந்து யாரு? anisole வந்து aromatic ether. anisole வந்து இப்படி இருக்கும். anisole HA மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. You will get phenol plus methyl iodide. Okay. Rather than iodobenzene. The answer is the bond between OCS3, both are the answers. The bond between OCS3 is weaker than OC6H5. The carbon of phenyl group is sp2 hybridized and has a partial double bonded character. Both are the correct answers, and this is what happens. Just listen. Just listen. ഈ anisole பதிலா இப்படி ஒரு ஈதர் யூஸ் பண்ணா இங்க வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்யூன் இதுக்கு ஜாஸ்தி ஆயிருந்தனால் அது ஐடோ டெரிவேட்டிவ் மெத்தனாலும் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். This is because of greater stability of benzyl carbocation. Is that clear? So these பார்த்தா ஒரு மாதிரி சேமா இருக்கும், ஆனா ஆன்சர் வந்து டிஃபரெண்ட். பாத்தீங்களா? Next one is 72. That's about a naming system of an ether. Ethers in a naming system வந்து simple. Larger alkyl group முன்னாடி சொல்லணும். Like இங்க வந்து C6H5 OCS2CH3. இது வந்து anisole next homologue. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? Sharavanan, do you know the name of this compound? If C6H5 OCS3 is anisole, what is the name of this molecule? Common name. This is called phenetol. Then what is the name? It is ethoxybenzene. It is called ethoxybenzene. It is also known as phenetol. So all is the answer. Ethoxybenzene, phenetol, ethyl, phenyl, either all are its names. Because as they have not asked you the IUPAC name, all can be the answer. 73. IUPAC name of this ether. Again. CS3, CHCS3, OCS3. Number the largest parent. So it is 2-methoxy propane.
The IUPAC name of this molecule is like this. 74. Which of the following statement is correct? The reaction of methyl magnesium followed by acetone gives you a secondary butanol. Allah. Tertiary. Primary alcohols are dehydrated easier than secondary. No. Dehydration of alcohols follows. Even mechanism, and the order of reactivity is tertiary greater than secondary greater than primary. That's also wrong. Tertiary alcohol is more acidic than primary. No. Order of acidic strength of alcohols is primary greater than secondary greater than tertiary. Next, tert-butyl alcohol gives turbidity fastest. Yes. Lucas test fastest reaction that tertiary 5 minutes secondary boil primary. Lucas test observation tertiary gives you a sudden precipitate, secondary 5 minutes primary gives you a precipitate only on boiling. Okay. So the answer for question number 74 is 4. Now, which of the following compound does not react with sodium hydroxide? Inge yenda molecule NaOH react pannade. It is the least acidic substance, which is ethanol. Sodium hydroxide will not react with water, acetylene or ethanol. Under concentrated condition, maybe it will give you a sodium ethoxide, but with amides, it can react in presence of bromine. Hoffman-bromamide degradation reaction. When ethyl alcohol reacts with acetic acid, you will get an ester. When ethyl alcohol reacts with acetic acid, acetic acid is this thing, and ethyl alcohol is this. Esterification occurs. You ester kadaikum, and that is ethoxyethane or ethyl acetate plus water, and this reaction is called Fischer-Spears esterification. In the reaction the Fischer-Spears esterification solvanga. Spears esterification. Is that clear? Now we are going to the 77th question. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? பசிக்குதா? Okay. 77th question. What is Canisaurus reaction? Canisaurus reaction enna? Alpha hydrogen kadayadu. 50% NaOH தேவை. அப்படி உள்ள molecules NaOH 50% மா react பண்ணா auto oxidation reduction நடந்து alcoholum acidum கிடைக்கும். அதுதான் Canisaurus reaction. அப்ப Canisaurus reaction is not shown by 3. ஏன் தெரியுமா? alpha hydrogen atom கிடையாது. formaldehyde இல்ல,
பென்சால்டிஹைடு இல்லை, ஆனால் அசெட்டால்டிஹைடில் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் கேனசோரோஸ் ரியாக்ஷன் அசெட்டால்டிஹைடுக்கு நடக்காது. இஸ் தட் கிளியர்? 78. Which of the following will not give iodoform test? கண்ணு மூடி சொல்லலாம். இந்த குரூப் அல்லாட்டி இந்த குரூப் ஒரு மாலிக்யூல்ல இருக்குதுன்னா iodoform டெஸ்ட் ஆன்சர் பண்ணிடும். அது எத்தனால்ல இருக்குது, எத்தனால்ல இருக்குது, அது 2 எக்ஸெப்ஷன்ஸ். 2 ப்ரோபனோன்ல இருக்குது, ஆனா 3 பென்டனோன்ல கிடையாது. ஆனா ஏன் தெரியுமா? 3 பென்டனோன்ல வந்து இதாக்கும், இது கிடையாது. அதனால தான் 78th ஆன்சர் 4 சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், acetaldehyde can be oxidized by. acetaldehyde aldehyde ஆக்கும். aldehydes oxidize ചെയ്യാൻ tolerance முடியும், Fellings முடியும், Bendix முடியும், Schiff's base முடியும். அதனால உங்களோட ஆன்சர் 4. ஆனா இது யாருமாயும் கீட்டோன்ஸ் ரியாக்ட் பண்ணாது. தெரியுதா? இங்க உங்களுக்கு ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து டிஸ்டிங்விஷ் மாதிரி ரியேஜன்ஸ் எதுன்னு கேட்டா அது ஃபெல்லிங்ஸ், பெண்டிக்ஸ், ஷிஃப்ட்ஸ் அண்ட் டோலன்ஸ். இதெல்லாம் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இதெல்லாம் ஆல்டிஹைட்ஸ் மாதிரி ரியாக்ட் ஆகக்கூடும், அதாவது கீட்டோன்ஸ் பண்ணாது. மட்டுமில்ல, இந்த ரியாக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் பிரசிபிடேட்ஸ்னே தரும். டோலன்ஸ் சில்வர் மிரர் தரும், ஃபெல்லிங்ஸ் ரெட் பிரசிபிடேட் தரும், பெண்டிக்ஸ் உங்களுக்கு ரெட் பிரசிபிடேட் கிடைக்கும், ஆனால் ஷிஃப்ட்ஸ் ரியேஜன்ட் பிங்க் கலர் தரும். இந்த மாதிரி ரியாக்ஷன் கீட்டோன்ஸ்க்கு முடியாது. அதனால இந்த ரியேஜன்ஸ் எல்லாம் ஆல்டிஹைடு கீட்டோன் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஓகே, 80. Aldol condensation involving acetaldehyde. Aldol condensation என்னன்னு பார்ப்போம். இதுக்கு aldol condensation முடியும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, டைல்யூட் NaOH இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அசெட்டால்டிஹைடில் ஃபர்ஸ்ட் மாலிக்யூலுக்கு எலக்ட்ரோமரிக் எஃபெக்ட் கிடைக்கும். செகண்ட் மாலிக்யூலோட ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் பிரேக் ஆகிடும். அப்படி கார்பானியோன் கிடைக்கும். இது ரெண்டும் அட்டாச் பண்ணும். அது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் சொல்லுவாங்க. இதுதான் ஆல்டோல் ஆஃப் அசெட்டால்டிஹைடு. ஸோ இங்க வந்து உங்களோட ஆன்சர் ஏ. சரிதானா? CH3 CHOH CH2 CHO. உங்களுடைய ஆல்டோல் சரிதானு உங்களுக்கு தானே சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? அந்த OH வந்து பீட்டா பொசிஷன்ல ஆக்கும். இது ஆல்பா கார்பன். ஏன் தெரியுமா? அந்த ஆல்டிஹைடு குரூப் அந்த கார்பன் ஆட்டத்தில் அட்டாச் இருக்குது. அதுக்கு பிறகு வருத கார்பனுக்கு OH வந்தா அது பீட்டா ஹைட்ராக்சி. மறந்துடாதீங்க, ஆல்டோலிலே OH பீட்டா ஹைட்ராக்சி ஆனா உங்க ஆன்சர் வந்து கரெக்ட், இல்லாட்டி ராங். ஓகே, 81. The most appropriate reagent used to distinguish acetaldehyde and formaldehyde. இது ரெண்டுமே ஆல்டிஹைடு தான். அதனால ஃபெல்லிங்ஸும் டோலன்ஸும் ஷிஃப்ட்ஸும் முடியாது. ஃபோர்த் சாய்ஸ் பாருங்களேன். 81ல ஃபோர்த் சாய்ஸ் என்ன? iodoform டெஸ்ட் தானே. iodoform டெஸ்ட் யார் ஆன்சர் பண்ணுவாங்க? அசெட்டால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடுக்கு முடியாது. ஆனா அதனால 81 ஆன்சர் வந்து யா பிரியா, your 78th answer is correct, 79 is correct, 80 is correct. பிரியா, உங்களுக்கு ஆல்டிஹைடு ரொம்ப தெரியும்னு நினைக்கிறேன்.
Okay? Good, Priya. So, 82 சொல்ல முடியுமா? 82. Which of the following on heating with KOH produces acetaldehyde? சொல்ல முடியுமா? ஒரு க்ளூ தரேன். இது வந்து ஜெமினல் விசினல் கேரக்டர். பிரியா போயிட்டீங்களா? ஓகே, I'll tell you. இது 4 சாய்ஸ் இருக்குது. இதுல 6 KOH ட்ரீட் செய்தால் ஆல்டிஹைடு கிடைக்கும். வெரி சிம்பிள், இட்ஸ் அ ஜெமினல். ஜெமினல KOH ட்ரீட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 குளோரின் OH ஆயிடும். ஒரு கார்பனுக்கு 2 OH முடியாது. அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் ஆல்டிஹைடு தந்துடும். ஓகேவா? ஆனா அது விசனாலா இருந்தா, விசனால்னா என்ன? 2 குளோரினுக்கும் ஒரு கார்பனுக்கு அட்டாச் பண்ணுவாங்க. KOH கொடுத்தா டயோல் கிடைச்சிடும். ஆல்டிஹைடு கீட்டோன் கிடைக்காது. Is that clear? 82. சரி கிடையாது பிரியா. 82 answer is a geminal. ஆனா geminal and vicinal can be distinguished by KOH, aqueous KOH. See, இது ரொம்ப important. இது வந்து geminal. இது வந்து vicinal. Please listen. இது ரெண்டும் வந்து சிங்குமாய் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா குளோரின் போயிட்டு ஆல்கீன் கிடைக்கும். ஸோ சிங்கு ஜெமினல் அண்ட் விசினலுமாய் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஆனா ஆல்கஹாலிக் KOH அண்ட் NaNH2 ஆயிட்டு ட்ரீட் பண்ணானா 2 HCl போயிடும். ஆனா இது ரெண்டும் ஒரே ஆன்சர் தந்துடும். அண்ட் தட் இஸ் அசெட்டலீன். ஆல்கஹாலிக் KOH plus NaNH2. என்ன புரிஞ்சுது? ஜெமினல்ஸ் அண்ட் விசினல்ஸ் ஒரே மாதிரி சிங்குமாய் ரியாக்ட் பண்ணி ஆல்கீன் தருது. அங்க எக்ஸ்பெல் பண்ணது 2 Cl. ஆனா ஆல்கஹாலிக் KOH NaNH ஆயிடுச்சுன்னா 2 HCl போயிட்டு ஆல்கைன் உண்டாகும். ஸோ இது வந்து சிமிலாரிட்டி. ஆனா ஜெமினல் விசினல் aqueous KOH ரியாக்ட் பண்ணா ஜெமினல் ஆல்டிஹைடு தந்துடும், விசினல் டயோல் தந்துடும். அதனால ஜெமினல் விசினல் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு நம்ம KOH யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது கொஞ்சம் குட் கேன் பி ஆஸ்ட். Okay. Next question. So the answer for 82 is 4. Next one, 83. Which one of the following does not have sp2 hybridized carbon atom? Acetonitrile. What is acetonitrile? It is ethyl cyanide, methyl cyanide. It has sp3 and this is sp. It does not have sp2. Aceton, carbonyl group, all have sp2. Acetic acid, again C double bond O is sp2. Acetanilide, acetamide, sorry. Acetamide, again it has a C double bond O. So the answer is acetonitrile. Got it? And the 84th question. Which of the following undergoes reaction with 50% NaOH to give you the corresponding alcohol and acid? That is very simply Canizorous reaction.
and it must be benzaldehyde because it does not contain an alpha hydrogen. And 85, in Canisor's reaction, the slowest step or the rate determining step is the transfer of hydride ion. It's a very lengthy explanation of mechanism. If you are ready or if anyone needs, I will explain the mechanism. Otherwise, just listen and understand that the slowest step or the rate determining step is the transfer of hydride ion. If anyone wants the mechanism, I am ready to explain. சொல்லுங்க, உங்களுக்கு யாராவதுக்கு கேனிசோரஸ் ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் தெரியணும்னா சொல்லுங்க, நான் எழுதுறேன். இல்லாட்டி இப்படியே படிங்க. சொல்வீங்களா? தேவையா? You want this? Even though the question paper is over, I have to talk about amines, where I have no, the question is not available here, but I want to discuss for half an hour something about amines. Are you ready? Amines, as I said, are compounds which are substituted ammonia. A primary amine will have an alkyl group attached instead of a hydrogen atom in ammonia. Secondary amine will have the second hydrogen substituted for ammonia, and a tertiary amine will have the third carbon atom substituted, hydrogen atom substituted for ammonia. So apart from other molecules, this is primary, this is secondary, and this is tertiary. உங்களுக்கு தெரியணும்னா உங்க மாலிக்யூல்ல NH2 ன்னு சொன்னா பிரைமரி, NH ன்னு சொன்னா செகண்டரி, N ன்னு சொன்னா டெர்ஷரி. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நான் சொல்லிட்டேன், ஆலிஃபாட்டிக் அமீன்ஸ் எல்லாம் அமோனியாக்கால் ஜாஸ்தி பேசிக் ஸ்ட்ரெங்த்தும், ஆரோமேட்டிக் வந்து லெஸ் பேசிக் ஸ்ட்ரெங்த்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க क्वेश्चन இருக்குது, அமீன்ஸ் in polar solvent ன்னு சொன்னா basic strength depends on plus effect, steric hindrance, and solvation effect. அப்படின்னா உங்களுடைய அமீன் உள்ள ஆல்கைல் குரூப் டிஃப்ரெண்டா இருந்தா ஆர்டர் டிஃப்ரெண்ட் ஆயிடும். அப்படின்னா ஃபார் மெத்தனமீன்ஸ் அப்படின்னா ஆல்கைல் குரூப் மீதைல் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரெங்த் செகண்டரி கிரேட்டர் தேன், பிரைமரி கிரேட்டர் தேன், டெர்ஷரி கிரேட்டர் தேன் ammonia. ஆனா சேம் ஆர்டர் ஃபார் எத்தனமீன்னா, எத்தனமீன்னா என்ன, ஆல் ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஈதைல். அப்படின்னா ஆர்டர் எப்படி வரும், செகண்டரி கிரேட்டர் தேன், டெர்ஷரி கிரேட்டர் தேன், பிரைமரி கிரேட்டர் தேன் அமோனியா. That means methanamines க்கு secondary greater than, primary greater than, tertiary greater than ammonia. ஆனா ethanamines க்கு எப்படி, secondary greater than, tertiary greater than, primary greater than ammonia. இதெல்லாம் experimentally identify பண்ணிட்டு theoretically explain பண்றாங்க. So அப்படின்னா next point சொல்றேன், all aromatic amines
are less basic than ammonia due to minus I effect. அங்க வந்து பென்சீன் மைனஸ் ஐ குரூப் ஆயிடும். மைனஸ் ஐ குரூப் வந்தா பேசிக் கேரக்டர் குறைஞ்சிடும். ஓகே, அப்படின்னா அனிலீன் வந்து லெஸ் பேசிக் தான் அமோனியா. ஆனா அனிலீன்ல ஆர்த்தோ அல்லது பாரா பொசிஷன்ல மைனஸ் ஐ குரூப் வந்தா பேசிக் கேரக்டர் குறைஞ்சிடும். ஆனா பிளஸ் ஐ குரூப் வந்தா பேசிக் கேரக்டர் கூடிடும். அப்போ இங்க வந்து பேசிக் ஸ்ட்ரெங்த் கேட்டானா it is C greater than A greater than B. ஏன் NO2 வந்து மைனஸ் ஐ, CH3 வந்து பிளஸ் ஐ. ஓகே, இந்த சாப்டர்ல வந்து யாராவது பார்க்குறாங்களா? There are many people watching this and no one is talking here. Okay. Now, preparation of amines. ரொம்ப இம்பார்ட்டண்டான சில பாயிண்ட் சொல்றேன். Preparation of amines. In the preparation of amines, amine prepare பண்ண you can use Hoffman's bromamide degradation reaction. அது வந்து only for primary amines. reaction என்ன தெரியுமா? ஒரு amide எடுக்குங்க, அதை வந்து bromine in presence of KOH treat பண்ணுங்க, you will get a primary amine with one carbon atom less. ഇവിടെ n கார்பன் ஆட்டம் இருக்குதுன்னா அது n-1 ஆயிடும். ஆனா இந்த மெத்தட்ல பிரைமரி அமீன் மட்டும் தான் முடியும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். இங்க வந்து தெரியுமா, only for aliphatic primary amines. அப்படி ஏன் சொல்றாங்க? ஏன்னா aromatic aryl halides, ஆனா aryl halides சொன்னா போதும். Aryl halides will not undergo SNAR reaction. That is the reason. So question is, ஏன் Gabriel Thallamide synthesis is not applicable for aromatic primary amines? Answer வந்து அங்க அப்படி பண்ணணும்னா aryl halides-க்கு SN reactions நடக்கவே நடக்காது நார்மல் கண்டிஷன்ல. அதனால தான் Gabriel Thallamide synthesis aliphatic primary மட்டும் என்ன சொல்றாங்க. நெக்ஸ்ட், reduction of alkyl nitrates ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு alkyl nitrate வந்து ரெடியூஸ் பண்ணும்போது மெட்டலின் ஆசிட், மெட்டலின் ஹைட்ரஜன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எல்லாமே அமீன்ஸ்னே கொடுக்குவாங்க. ஆனா இங்க வந்து சிங்கின் அமோனியம் குளோரைடு போட்டா என்ன கிடைக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? You will get a substituted hydroxylamine. ரொம்ப important.
zinc in salt gives you substituted hydroxylamine. Substituted hydroxylamine. Okay? ஆனா இந்த நைட்ரோ காம்பவுண்ட் aromatic இருந்தா என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். First, metallic acid, aniline. Metallic hydrogen, aniline. ஆனா very very important. இங்க வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பார்த்தா அனிலின் சொல்லக்கூடாது. ஏன்? ஆன்சர் வந்து அசோபென்சீன். அன்னோயிங்லி நீங்க வந்து அனிலின் சொல்லுவீங்க. நோ 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 நோ, இட் இஸ் அசோபென்சீன். பார்த்து எழுதணும். பி கேர்ஃபுல். மற்றது சிங்கின் அம்மோனியம் குளோரைடு என்ன கிடைக்கும்? சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ராக்சிலமீன் கிடைக்கும். So this is very important. பார்த்துக்கோங்க, ரொம்ப important. Okay? Now, first thing, what is Hinsberg's test? Hinsberg's test ன்னு சொன்னா primary amine plus benzene sulfonyl chloride gives you a white precipitate completely soluble in KOH. ஆனா secondary amines க்கு இந்த process will give you a white precipitate insoluble in KOH. ஆனா tertiary amine வந்து ரியாக்ஷனே கிடையாது. ஸோ என்ன யூஸ்? ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜன் வச்சு உங்களுக்கு தந்தா அமீன் பிரைமரி ஆனோ செகண்டரி ஆனோ டெர்ஷரி ஆனோன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் தான் HNO2. அது வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்மளை என்சிஆர்டி டெக்ஸ்ட்ல சொல்லலை கிளியரா. நான் சொல்றேன். இங்க பாருங்களேன், ஆலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் HNO2 மாய் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆலிஃபாட்டிக் பிரைமரி அமீன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா எத்தனை மீன் சொல்லலாம். அதை வந்து HNO2 மா ட்ரீட் செய்தால் உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிட்டும். அப்சர்வேஷன் வந்து நைட்ரஜன் லிபரேட் ஆயிடும். ஓகே. ஆனா இது வந்து ஆரோமேட்டிக் பிரைமரி அமீன்னா அனிலின் எடுக்கணும்ல, அது வந்து HNO2 மா ட்ரீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டயசோனியம் சால்ட் கிடைக்கும். இது டிஃபரன்ஸ் தானே. அப்ப நீங்க கேட்பீங்க, இங்க டயசோனியம் சால்ட் இருக்குதா? இருக்குது. ஆனா ஹண்ட்லி அன்ஸ்டேபிள். அது டீகம்போஸ் தான் செய்துதான் ஆல்கஹால் ஆயிடுச்சு. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபார் செகண்டரி அமீன்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். டெக்ஸ்ட்ல சொல்றீங்க அது வந்து டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணணும். பிரைமரி அண்ட் செகண்டரி டெக்ஸ்ட் எடுத்து பாருங்களேன். செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றேன்? ஒரு செகண்டரி அமீனை போட்டு நைட்ரஸ் ஆசிடமா ட்ரீட் ஆக்கிட்டான், யூ வில் கெட் அன் எல்லோ ஆயிலி லேயர். எல்லோ ஆயிலி லேயர். அதுன்னு ரீசன் சொல்றாங்க, நைட்ரஸோ டெரிவேட்டிவ் ஃபார்மேஷன். This is how a secondary amine reacts differently. ஆனா tertiary amine வந்து HNO2 மா ரியாக்ட் செய்தால் வாட்டர் soluble salts தருவாங்க. water soluble salt. So Hinsberg's reagent and HNO2
HNO2, which is called nitrous acid, can be used to distinguish primary, secondary and tertiary amines. ஆனால் ஒரு கொஸ்டின் கேட்டுங்களேன், detect presence of or detection of primary amines, அதுக்கு பேர் இருக்குது carbyl amine reaction. Carbyl amine reaction is used to identify the presence of primary amines, where a primary amine is treated with chloroform in presence of KOH to give you a pungent smelling gas which is isocyanide. என்ன சொன்னேன்? பிரைமரி அமீனுக்கு டெஸ்ட் கார்பைல் அமீன் ரியாக்ஷன். பிரைமரி அமீன் எடுத்து குளோரோஃபார்ம் அண்ட் கேஓச்சுமே ட்ரீட் தான் நாத்தம் பிடிச்சு சாதனம் உண்டாகும். அது வந்து ஐசோசைனைட், பஞ்சன் ஸ்மெல். அந்த பஞ்சன் ஸ்மெல் கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை பிரைமரி அமீன்ஸ். வேற டெஸ்ட் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இங்க பிரைமரி அமீன் எடுத்து கார்பன் டை சல்ஃபைடுமாய் ஹீட் பண்ணும். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் which is alkyl isothiocyanate. அதுக்கு ஸ்மெல் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல். அதனால மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் சொல்றாங்க. வேற டெஸ்ட் ஆரோமேட்டிக் அனிலீன் டெஸ்ட் பென்சோயில் குளோரைடுமாய் ட்ரீட் பண்ணும். அப்ப என்ன ஆயிடும்? இங்கே இந்த சிஎலும் இந்த எச்சும் போயிடும். உங்களுக்கு ஒரு ஒயிட் precipitate கிடைக்கும். அதுக்கு பேரு வந்து பென்சானிலைடு. பென்சானிலைடு இது ஒயிட் precipitate. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தெரியுமா? இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஷார்டன்-பௌமன் ரியாக்ஷன். ஓகே, இனி வந்து அனிலீன் HNO3 and H2SO4 ட்ரீட் பண்ணா ஆர்த்தோ கிடைக்குமா, பாரா கிடைக்குமா, மெட்டா கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். இது வந்து வெரி ஸ்பெஷல் ரியாக்ஷன். அனிலீனை நைட்ரேட் பண்ணால் ஆர்த்தோ நைட்ரோ 2% கிடைக்கும். பாரா நைட்ரோ 51% கிடைக்கும். மெட்டா நைட்ரோ 47%. 51-47. எப்படி NH2 பிளஸ் ஆர் குரூப் ஆயிருந்தாலும் எப்படி மெட்டா ப்ராடக்ட் வந்ததுன்னு கேட்டா, மெட்டா ப்ராடக்ட் வர்றதுக்கு காரணம் அனிலீன் வந்து பேஸ் தானே, அது சல்ஃபியூரிக் ஆசிடுமா ட்ரீட் ஆயிடுச்சுன்னா சால்ட் ஆயிடும். அதுல நைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ், அதனால டீஆக்டிவேஷன், அதனால மெட்டா ப்ராடக்ட் கிடைச்சது. ஓகே, ஆனா அனிலீன் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டுமா ரியாக்ட் செய்தா உங்களுக்கு சல்ஃபானிலிக் ஆசிட் ஃபைனலி கிடைக்கும். This is called sulfanilic acid. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாஜென்ட் சல்ஃபானிலிக் ஆசிட். பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தேவை. ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளவுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயசோனியம் சால்ட். இதில்
உங்களுக்கு தெரியும். சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன், கேட்டர்மேன்ஸ் ரியாக்ஷன், பால்ஷிமென்ஸ் ரியாக்ஷன். உங்களுக்கு தெரியாத 5 எழுதுறேன். CuCN HCN. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Cyanobenzene. Applications of diazonium salt. ஸ்டீமுமாய் ஹீட் பண்ணா எந்த கிட்டும்? ஃபீனோல் கிடைக்கும். HNO2 மாய் ட்ரீட் பண்ணா நைட்ரோபென்சீன். H3PO2 மாய் ட்ரீட் பண்ணா பென்சீன். C2H5OH பண்ணா பென்சீன். இது வந்து பார்த்து போங்க. Diazonium salt application. Next is coupling reaction. CuCN. Coupling reaction என்ன? இப்ப சொன்ன ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் நைட்ரஜன் left the system. நைட்ரஜன் கிடையாது, போயிட்டாங்க. ஆனா இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ல நைட்ரஜன் போவாது. அங்க டயசோனியம் சால்ட் எலக்ட்ரோஃபைலாய் ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ என்ன ஆயிடும்? அது நெக்ஸ்ட் பென்சீன் ரிங் வித் பிளஸ் ஆர் குரூப் இருந்தா அது கப்பல் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? இங்கிருந்து ஹெச்சும் இந்த ஹெச்லும் போயிடும். இப்போ உங்களுக்கு அசோ காம்பவுண்ட்ஸ் உண்டாகும். அந்த அசோ காம்பவுண்ட்ஸ் கலர்ட் ஆக்கும். இது நான் சொல்லிட்டேன் வித் ஃபீனால். டயசோனியம் சால்ட்டை அனிலீனுமா ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட என்ன சொல்வான்? என்ன சொல்லலாம்? இது இம்பார்ட்டன்ட் ஆக்கும். திஸ் இஸ் கால்ட் அனிலீனியம் எல்லோ. அனிலீனியம் and the name is 4-amino asobenzene. 4-amino, these two are coupling reactions. ஆனா இது யாருன்னு சொல்ல முடியுமா? இது diazonium salt of sodium salt of sulfanic acid. Diazonium salt of sodium salt of sulfanic acid. இத வந்து NN டைமீதால் அனிலீனுமாய் கப்ளீதால் என்ன கிடைக்கும்? இது ஆன்சர் சொல்லிட்டுனா நான் வைண்ட் அப் பண்றேன். யாராவது சொல்லுங்களேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன? இந்த ப்ராடக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ற ப்ராடக்ட். What is the name of the product? Anyone? Priya, Sharavan, before we go, before we say good night, before we sign off, can you give me the answer? நான் ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு போயிட்டீங்களா? And the answer for this question is methyl orange, which is used as an indicator in volumetric analysis. So, almost cover பண்ணிட்டேன். நீங்க எவ்வளோ கிளாஸ் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க நீட்டுக்கு. ஸோ பிஃபோர் ஐ கோ, ஐ எம் சேயிங் குட் பை டு யூ ஆல் and wish you all the best for your coming exam.
All the best, dears. Okay? Thank you very much.